2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து. பேதுரு தம்முடைய பிள்ளைகள், இதனுடைய சபையார் அவர்கள் நல்ல உறுதியாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆகவே உறுதியை குறித்து அவர் இந்த வசனத்தில் எழுதியிருக்கிறார். உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உறுதியிலிருந்து நாம் சற்று விலக முடியும். அதுதான் விழுவதற்கு உரிய ஒரு படியாய் இருக்கிறது. ஆகவே விலகாமல் இருக்க வேண்டும் என்பதிலேயே நாம் கவனமாக இருந்தால் நாம் விழுவதை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை. ஆனால் விலகினால் பரவாயில்லை, இப்படி விலகினால் பரவாயில்லை என்று நாம் விலகும் பொழுது விழுந்து விடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். உறுதியிலிருந்து விலக வேண்டாம் என்று சொல்லுகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலையும் அவர் சொல்லுகிறார். பிசாசை குறித்து அவர் சொல்லிய பிறகு 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. பவுலுடைய பாரம் அதுதான். அவர் முதலாவது ஆண்டவரிடத்தில் ஜெபித்திருப்பார். ஆண்டவரே, இந்த சபை பல இடங்களில் சிதறடிக்கப்பட்ட சபை, உபத்திரங்களினாலே அவர்கள் வழுவி போய்விடக்கூடாது. ஆண்டவரே, அவர்கள் உம்மை மறுதல் வைத்து விடக்கூடாது, பின்வாங்கி விடக்கூடாது, குளிர்ந்து போய்விடக்கூடாது. அதற்கு மாறாக சகல கிருபையும் புரிஞ்ச தேவனே, நீர் அவர்களை சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், நிலைநிறுத்தும். எத்தனை வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் பாருங்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக ஜபிக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தி ஜபிக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் கல்லூரிக்கு போய்விட்டார்கள், அல்லது ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் வேலைக்கு போயிருக்கிறார்கள், அல்லது திருமணமாகி ஆண்டவரே குடும்பம் நடத்துகிறார்கள், அவர்களை ஆண்டவரே நீர் சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், நிலைநிறுத்தும். ஆண்டவரை நிலைநிறுத்தினால் நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று சொன்னது போல அவர்கள் ஆழமாய் வேர் விட்டு, கொலோசியர் 2:6 வாசிக்கிறோம், கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் நீங்கள் வேர் கொண்டவர்களாகவும், அதான் நிலைநிறுத்தப்படுவது, வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. ஆகவே எப்படியாவது சபையார் ஸ்திரப்பட வேண்டும், பலப்படுத்தப்பட வேண்டும், அவர்கள் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று பேதுரு அவர் பாரம் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய பிள்ளைகளை குறித்து அப்படிப்பட்ட பாரம் வைத்திருக்கிறோமா? கணவன்மார் மனைவிகளை குறித்து, மனைவிமார் கணவன்களை குறித்து, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தார் எப்படியாவது ஆண்டவரே முக்களாக நிலைநிறுத்தப்பட வேண்டும், இல்லாவிட்டால் அவர்கள் எப்பொழுது விழுந்து விடுவார்களோ அல்லது வழுவி போய்விடுவார்களோ, உலகத்தில் போய்விடுவார்களோ என்று பயந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் தேவனுக்குள்ளாக இவர்கள் ஸ்திரப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டுள்ளா இருந்தால் அப்படிப்பட்ட பயம் தேவையில்லை. இந்த உறுதியை குறித்து பேதுரு இந்த தன்னுடைய கடிதத்தில் அவர் எழுதுகிறார். முதலாவதாக நாம் வாசிக்கிறோம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். எப்பொழுதாவது நீங்கள் எண்ணி பார்த்திருக்கலாம், ஆண்டவரே எதற்காக என்னை அழைத்தீர், எதற்காக நீர் தெரிந்து கொண்டீர், ஆண்டவரே எதற்காக ஆண்டவரே உம்முடைய சபையில் என்னை ஒரு அங்கத்தினராய் வைத்திருக்கிறீர் என்று நாம் கேள்வி கேட்டதுண்டா? வாலிபர்கள் நீங்கள் கேட்டதுண்டா? ஆண்டவரே என்னை எதற்காக நீர் அழைத்தீர், என்னுடைய அழைப்பு என்ன? அப்பொழுது அழைப்பை தெரிந்தால் தானே நான் அதை உறுதிப்படுத்த முடியும். இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இப்படி நாம் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கிவிட்டு ஜாக்கிரதையாயிருந்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. பேதுரு சொல்லியிருக்கிறார், இடறி போகாமல் இருப்பதற்கு என்ன வழி? நீங்கள் ஒரு காலம் இடறி போகாமல் இருக்க வேண்டுமென்றால் உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் நீங்கள் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இங்கே அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் நாம் உறுதியாக்கிவிட்டால் 2 ஆசீர்வாதங்கள், டபுள் பிளெஸிங். ஒன்று, நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை, இடராத வாழ்க்கை, தேவனை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை,
தேவனுக்காகவே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, பின்மாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை, உலகத்துக்குள் சிக்கிக்கொள்ளாத ஒரு வாழ்க்கை, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆகவே இடறி விழுவதில்லை. எப்பொழுதென்றால் நான் என்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கி கொண்டால். இரண்டாவது ஆசீர்வாதம் நாம் அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். நீங்கள் யார் வீட்டுக்காவது போகிறீங்க, ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது வாங்க வாங்க பிரதர், வாங்க பிரதர், இல்லை வாங்க சிஸ்டர், அல்லது வாங்க மாமா அத்தை என்று சொல்லி கதவை நல்லா திறந்து விட்டு உங்களை கூப்பிடுவாங்க. வாங்க வாங்கன்னு கேட்டை நல்லா திறப்பாங்க. அதுவே அவருடைய உள்ளம் எவ்வளவு தூரம் திறக்கிறது என்பதற்கு அடையாளம். அவங்களை அறியாமல் அந்த கதவை திறக்குது. அல்லது சந்தேகத்துக்குரிய யாராவது ஒருத்தர் வராங்க, பிடிக்காத ஒரு வந்தாங்கன்னா கதவை லைட்டாக தேங்கிட்டு எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அம்மா இல்லை, நீங்கள் நாளைக்கு வாங்க, இல்லை நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லி லைட்டாக திறந்துட்டு மூடிடுவோம். ரொம்ப திறக்க மாட்டோம். அல்லது வேண்டாம் வெறுப்பாக கொஞ்சம் உள்ள அவங்க வந்து தான் ஆக வேண்டும் என்றால் வேண்டாம் வெறுப்பாக கொஞ்சம் ஒரு கால் அரை கதவை திறப்போம். நாம் பரலோகத்துக்கு போகும்பொழுது நமக்கு எப்படி கதவு திறக்கப்பட போகிறது, எப்படி நாம் பரலோகத்துக்கு வரவேற்கப்பட போகிறோம், எப்படி நாம் விரும்புகிறோம். கொரிந்தியரில் வாசிக்கிறோம், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம், அதில் வாசிக்கிறோம், சில பேர் பரலோகத்துக்கு போகும்பொழுது தப்பினது போல இருக்கும், தப்பிச்சோம் பிழைச்சோம் சில பேர் வருவாங்க. அதுபோல் நீங்கள் பரலோகத்துக்கு போக வேண்டுமா? ஒரு இடத்துல தீப்பற்றி எரிகிறது, அநேகர் இறந்து விட்டார்கள், ஏதோ 2-3 பேர் தப்பிச்சோம் பிழைச்சோன்னு பிழைச்ச வந்திருப்பாங்க, அப்பாடா என்று சொல்லி. அதுபோல் நீங்கள் உள்ளே பிரவேசிக்க வேண்டுமா? எப்படியோ தப்பிச்சிட்டோமேன்னு. அப்படி வாழ தேவன் விரும்பவில்லை. அப்படி யாரெல்லாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, ஆண்டவரே நான் அப்படி வாழ விரும்பவில்லை, நான் பரலோக ராஜ்யத்துக்கு வரும்பொழுது பரிபூர்ணமான பிரவேசம் எனக்கு உண்டாயிருக்க வேண்டும். சந்தோஷப்படணும். பரலோகம் நமக்காக நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்த ஒருவர் உள்ளே வருகிறார் என்பதற்காக சந்தோஷப்பட வேண்டும். பா எப்படியோ விழுந்து போயிடணும் நினச்சா தப்பிச்சு பழிச்சு வந்துட்டாரே அப்படின்னு நினைக்கக்கூடாது. பரவாயில்லையே எப்படியோ வந்துட்டீங்களே, அப்படி அல்ல, பரிபூர்ண பிரவேசம். அது அந்த வசனத்தினுடைய அர்த்தம். அந்த கொரிந்தியருக்குரிய வசனத்தையும் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும். தப்பிச்சோம் பிழைச்சோன்னு வந்துட்டார். அப்படி யாரும் நம்முடைய நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போகக்கூடாது. நமக்கு நித்திய ராஜ்யத்தினுடைய பிரவேசம் எப்படி இருக்க வேண்டும்? பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். அதுதான் இங்கே பேதுரு சொல்கிறார். இது இரண்டாவது ஆசீர்வாதம். ஒன்று இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் இடர்லற்றவர்களாய் நீங்கள் வாழ்வீர்கள். உலகத்துக்குரிய அல்ல, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது உள்ள ஆசீர்வாதம். இடர்லற்றவர்களாய் நாம் ஆண்டவத்தில் கேட்கிறோமா? ஆண்டவரே நான் இடர்லற்ற ஒரு வாழ்க்கையை வாழணும், என்னிடத்தில் இடர்ல அடையாதிருக்கிறவன் பாக்கியவான் என்று இயேசு சொல்கிறார். இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் நீங்கள் உறுதியாக்க வேண்டும். ஒருவேளை என்னுடைய அழைப்பு எனக்கு தெரியல பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா, ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் அந்த அழைப்பை குறித்து வாசிக்கிறோம். பேதுரும் அந்த அழைப்பை குறித்து சொல்லுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆம், இந்த வசனத்தில் தெளிவாய் பேதுரு சொல்லுகிறார். எதற்காக நம்ம அழைத்திருக்கிறார்? தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராக இருக்கும் பொருட்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பெயர் முதற்பேரான குமாரன். அவருக்கு பழைய பேர் என்ன என்று சொல்லுங்கள். ஆண்டவருக்கு பழைய பேர் ஒரே பேரான குமாரன், ஒன்லி பிகாட்டன் சன். இப்போ அந்த ஒன்லி பிகாட்டன் சன் உங்களுக்காக எனக்காக எப்படி மாறிவிட்டார் என்றால், இந்த ஃபர்ஸ்ட் பார்ன் என்று சொன்னால் செகண்ட் பார்ன், தேர்ட் பார்ன், ஃபோர்த் பார்ன் நிறைய இருக்குது. ஒரு வீட்டில் ஒரே ஒரு பையன் இருக்கான். அவங்க அப்பா அம்மாவுக்கும் அப்பா சைட்லேயும் சரி அம்மா சைட்லேயும் சரி 2 பேருக்குமே தன்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு பேர குழந்தை. இவங்க வீட்லேயும் தான் முதல் பேர குழந்தை, அவங்க வீட்டில் அதே தான் முதல் பேர குழந்தை. இந்த அப்பா அம்மாவுக்கு முதல் பையன். அவன் எவ்வளோ ஒரு சுதந்திரமாக இருப்பான்.
ஒரு ஒரு முறையும் வரும்பொழுதும் வாங்குகிற விளையாட்டு ஜாமானெல்லாம் அவனுக்கு தான், வாங்கி கொண்டு வருகிற தின்பண்டங்கள்லாம் அவனுக்கு தான், வந்து அவனை தான் தூக்குவாங்க. எவ்வளவோ என்ஜாய் பண்ணுவான். ஏன்னா ஒன்லி பிகாட்டன் சன். அது எது வரைக்கும்? 2வது ஆள் பிறக்கிற வரைக்கும். 2வது ஆள் பிறந்த உடனே ஃபஸ்ட் ஆள் அப்படியே ரொம்ப நொந்து நூலாகி போயிடுவார். ஏன்னா வர்றவங்களாம் இப்போ யாரை தூக்குறாங்க? 2வது ஆளை தூக்குறாங்க. 2வது விசாரிக்கிறாங்க, தன்னையை விட்டுட்டாங்க, என்னுடைய இம்பார்ட்டன்ஸே போயிடுச்சு என்று சொல்லி. ஆனால் இயேசு அப்படி ஃபீல் பண்ணல. இயேசுக்கு தெரியும் ஆண்டவர் ஒன்லி பிகாட்டன் சன்னாக இருந்தார். முழு தேவதூதர்கள், வான லோகம், பிதா, பரிசுத்த ஆவியானவர் எல்லாருடைய ஃபோக்கஸும் யார் மேலே இருந்தது? நம்முடைய ஒரே பேரான குமாரன். தூதர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஒரே பேர குமாரனை பரலோகத்தில் வைக்காமல் பிதாவனை இந்த பூமிக்கு அனுப்பிவிட்டாரே. சாபமடைந்த பூமி, இருளடைந்த பூமி, மரணத்துக்கு குறிக்கப்பட்ட பூமி, அந்த பூமிக்கு அனுப்பிவிட்டாரே, அவர் என்ன செய்ய போகிறார் என்று எல்லாரும் உற்று பார்க்கிறார்கள். ஆனால் அந்த ஸ்தானத்தை அவர் இந்த சிலுவிலே தொங்கி ரத்தத்தை சிந்தின பொழுது அந்த ஸ்தானத்தை விட்டு கொடுத்தார். பிதாவனர் கேட்கிறார், நீ இந்த சிலுவைக்குள்ளாய் போகும்பொழுது உன்னுடைய அந்த ஃபர்ஸ்ட் பார்ன் ஒன்லி பிகாட்டன் சன் அந்த ஸ்டேட்டஸ் போய்விடும். அண்ட் யூ வில் பி ஒன் ஆஃப் த சன்ஸ். அநேக குமாரர்களுக்குள்ளே நீ ஒருவன், முதற் பேரான குமாரன். நிறைய அவனுக்கு தங்கிங்க இருக்க போகிறாங்க. ஆண்டவரே, எனக்கு சந்தோஷம்தான், எனக்கு முழு சந்தோஷம் ஆண்டவரே. பரலோகம் என்னுடைய சகோதரர்கள் நிரப்பப்படட்டும் என்று அவர் சொல்லியிருந்திருப்பார். ஆகவே சிலுவிலே அவர் ரத்தம் சிந்தி, அந்த ரத்தத்தின் மூலமாக நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் மாறின பிறகு, தேவனுடைய பிள்ளைகளாய் மாறின பிறகு நாம் இயேசுவுக்கு சகோதரர்களாய் மாறிவிட்டோம். அவர் இயேசு சொல்கிறார், அவர்களை குறித்து என் சகோதரன் என்று சொல்லுவதற்கு நான் வெட்கப்படவே இல்லை. எபிரேயரிலே வாசிக்கிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். எது நிமித்தம்? நீங்களும் நானும் பரிசுத்தமாகிறோம், அந்த வழியில் நம்ம வந்திருக்கோம், அதற்குரிய வாஞ்சையை நாம் காண்பிக்கிறோம், அதற்குரிய விருப்பத்தை நாம் காண்பிக்கிறோம், அதற்காக நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்பதை அறியும் பொழுது, அதான் பரிசுத்தம் செய்கிறவர்களும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமாகிய யாவரும். இந்த வசனத்தையும் ரோமர் 8 வாசித்தோமே, 29ஆம் வசனம் 30ஆம் வசனம் 29, 30 ரெண்டையும் சேர்த்து வாசித்து பாருங்கள். இங்கே பரிசுத்தம் செய்கிறவர், பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் நாம். பரிசுத்தம் செய்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் நாம். எல்லாரும் இப்பொழுது எப்படி என்ன சொல்கிறார்? ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். நம்ம எல்லாருக்கும் அவர்தான் பிதா, அவராலே உண்டாயிருக்கிறார் என்று சொல்கிறார். ஒருவரால் உண்டாயிருக்கிறார். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், நம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன். இன்றைக்கு நாம் ஆண்டவரை துதித்தோம், அவரை பாடினோம். கண்டிப்பாக தேவன் பரிசுத்த ஆவியானவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியில் அவர் இருக்கிறார். அந்த துதியை அவரும் அவர் நம்மோடு கூட சேர்ந்து பிதாவை மகிமைப்படுத்துகிறார். அதுக்கு அவர் பெரிய சந்தோஷம். ஆகவே அவர் நம்மை சகோதரர் என்று சொல்வதற்கு அவர் வெட்கப்படவில்லை. ஆனால் நாம் வெட்கப்படுகிறோமா? ஆண்டவரை பற்றி சொல்வதற்கு, ஆண்டவரை பற்றி நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு வெட்கப்படுகிறோமா? இப்பொழுது அவருடைய உள்ளம் எவ்வளவாய் வேதனைப்படும். நான் என்னுடைய சகோதரன் என்று சொல்ல வெட்கப்படவே இல்லையே. பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாக, பரலோக சேனைகளுக்கு முன்பாக இந்த ஊரில் இவனா என்று கேட்டிருப்பார்கள். ஆம், என்னுடைய பிரதர், என்னுடைய சிஸ்டர். நான் அவர்களுக்காக ரத்தத்தை சிந்தி அவர்களை பாவத்தை மன்னித்து அவர்கள் மறுபடியும் பிறந்து என்னுடைய சகோதரன் சகோதரமாக மாறி இருக்கிறார் என்று சொல்லி அவர் அறிக்கை எடுக்க வெட்கப்படுவதே இல்லை. ஒவ்வொரு முறையும் எத்தனை முறை நம்மை குறித்து பரலோகத்தில் அறிக்கையிட்டிருக்கிறார் என்று நமக்கு தெரியாது, நித்தியத்திலே போனால்தான் தெரியும். ஆனால் எத்தனை முறை நாம் அறிக்கையிட்டிருக்கிறோம் என்பதும் நித்தியத்துக்கு போனால்தான் தெரியும். நாம் எத்தனை முறை அறிக்கையிட்டிருக்கிறோம் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில். எங்கேயாவது கூப்பிட்றாங்க, ஐ எம் கிறிஸ்டியன் சாரி என்று நாம் சொல்கிறோமா? இல்லை ரொம்ப டிப்ளமேட்டிக்காக எனக்கு உடம்பு வலிக்கும் அல்லது தொண்டை வலிக்கும், அப்படி நான் வரமாட்டேன் என்று சொல்கிறோமா? எனக்கு வேலை இருக்குது, எப்படி நாம் சொல்லுகிறோம்? சிறிய வயதிலிருந்தே நாம் ஆண்டவரை குறித்து சொல்வதற்கு வெட்கப்படக்கூடாது. ஐ எம் கிறிஸ்டியன், என்னுடைய உள்ளத்தை நான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறேன், என்னுடைய ஆண்டவர் அதை விரும்ப மாட்டார், ஆகவே நானும் அதை செய்ய முடியாது. ஆண்டவரை குறித்து நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். நீங்கள் என்னை குறித்து அறிக்கை செய்யாவிட்டால் பிதாவின் முன்பாக அவரும் அறிக்கை செய்வதற்கு வெட்கப்படுவார். என்னை கனம் பண்ணவர்களை நான் கனம் பண்ணுவேன். அந்த வசனம் எங்கே இருக்கு சொல்லுங்கள்?
சாமுவேல் 2 சாமுவேல் 1 சாமுவேல் 2:30 1 2 3 1 சாமுவேல் 2:30. ஆகவே தேவனை நாம் கனம் பண்ணுவதற்கு, தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணுவதற்கு, தேவனுடைய சபையை கனம் பண்ணுவதற்கு, தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணுவதற்கு ஒரு காலம் நாம் வெட்கப்படவே கூடாது. ஆகவே நாம் இந்த 2 வசனத்தையும் ஒப்பிட்டு வாசிக்க முடியாது நான் சொன்னேன், ஒப்பிட்டு பார்க்க முடியாது சொன்னேன். பரிசுத்தம் செய்கிறவர், நாம் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர். இந்த வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், மகிமைப்படுத்தியிருக்கிறார். இதுதான் பரிசுத்தப்படுத்தக்கூடிய வேலை, நம்மை சாங்டிஃபை பண்ணக்கூடிய வேலை. ஆனால் இங்கே எதற்காக நம்ம அழைத்திருக்கிறார்? அதற்காக தான் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த வசனத்தில் 29ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், எதற்காக நம்ம அழைத்திருக்கிறார்? தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு அவர் முன் குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அதான் நம்முடைய லக்கு, இயேசுவை போல மாறும்படியாக. ஏனென்றால் பிதாவானவர் பரலோகம் முழுவதுமாய் அவருடைய பிள்ளைகளாலே நிரப்பப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசு தான் அண்ணன், எல்லாரும் அண்ணனை போலவே இருக்கிறாங்க, ஒரே ஜாடை, ஒரே தகப்பனுக்குரிய பிள்ளைகள் என்று பரலோகம் நிரப்பப்பட முடியாது நம்மை அழைத்திருக்கிறார். அதான் அவருடைய அழைப்பு. இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வாட் இஸ் மை காலிங்? பிரதானமாய் மற்ற இந்த அழைப்புக்கு நேராக சிறு சிறு மற்ற காரியங்களும் இருக்கலாம். ஊழியம் செய்வதற்குரிய அழைப்பு அல்லது உற்சாகப்படுத்தக்கூடிய அழைப்புகளை குறித்து நாம் கொரிந்தியரிலே வாசிக்கிறோம், ரோமரிலே வாசிக்கிறோம். எத்தனையோ அழைப்பை தேவன் கொடுத்திருக்கலாம், அதையும் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் அது பிரதானமானதல்ல. பிரதானமானது என்ன? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நான் மாறிக்கொண்டே இருக்கிறேனா என்பதை தான் பேதுரு இங்கே கூறுகிறார். ஆகவே நாம் உறுதிப்படும்படியாய் அவர் சொல்லக்கூடிய முதல் காரியம், நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் நாம் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். நாம் எண்ணி பார்த்துருக்கிறோமா? ஆண்டவரே என்னுடைய அழைப்பு என்ன? சபைக்கு வரோம், ஆண்டவரே என்ன அழைப்பு என்ன? சபையில் கேட்டு போகிறீங்க, என்னுடைய அழைப்பு, என்னுடைய தெரிந்து கொள்ளுதல். பள்ளியில் நான் வேலை செய்கிறேன் அல்லது வேலை ஸ்தலத்தில் வேலை செய்கிறேன், அங்கே என்னுடைய அழைப்பு என்ன? இயேசுவுக்கு நான் சாட்சியாக வாழணும், இயேசுனுடைய சாயலை நான் வெளிப்படுத்தணும். எல்லாரும் திட்டுறாங்க, பாஸை திட்டுறாங்க, ஆனால் நான் அமைதியாக இருக்கணும். நான் நன்றி உள்ளவனாக இருக்கேன், எனக்கு அவர் தான் வேலை கொடுத்துருக்கிறார், அதற்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அவரை குறை சொல்லி, அவளை கிரிட்டிசைஸ் பண்ணி, அவரை திட்டி நான் அப்படி துக்கப்படுத்த மாட்டேன். எந்த ஒரு நம்முடைய அதிகாரியாக இருந்தாலும் இயேசு எப்படி அவர் அதிகாரத்துக்கு அடங்கியிருந்திருப்பார்? இயேசு அப்படி பேசியிருப்பாரா? இயேசு இப்படி நடந்திருப்பாரா என்று நாம் கேட்டு பார்க்க வேண்டும். அந்த சாயலை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று நாம் கேட்க வேண்டும். அவை முதலாவது நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று பேதுரு சொல்லக்கூடிய காரியம் அவர் காலிங், நம்முடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளும். நான் வாலிபனாக இருந்த பொழுது ஆண்டவரே என்னுடைய அழைப்பு என்ன, எந்த ஊழியத்துக்காக என்னை அழைச்சிருக்கீங்க என்று நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். உள்ளத்தில் ஒரு ஏக்கம், ஆண்டவரே வாட் இஸ் மை காலிங்? ஆனால் அப்பொழுது எனக்கு மேன்மையான அழைப்பு ஆண்டவரை போல மாறுவது என்று எனக்கு தெரியாது. அப்பொழுது நான் எண்ணிக்கொண்டிருந்ததெல்லாம் ஊழியம்தான் பிரதானமான அழைப்பு என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆகவே பிரதான அழைப்பு ஊழியம் அல்ல, அது இரண்டாவது தான். பெரிய அழைப்பு என்ன? குமாரனுடைய சாயலை போல மாறுவது. அந்த குமாரனுடைய சாயலை காணாததனுடைய பிரச்சனை தான் இந்த பூமியிலே தேவன் அழைத்திருக்கக்கூடிய ஊழிய அழைப்பை பெரிதாய் எண்ணுகிறார்கள். ஊழிய அழைப்பை பெரிதாய் எண்ணுகிறார்கள். அதல்ல, அதற்கு மேலாக உள்ள பெரிய அழைப்பு, நான் இயேசுவை போல மாற வேண்டும். அதை நாம் நம்முடைய சபைகளிலே, இந்த புது உடன்படிக்கையிலே நாம் அதிகமாய் நாம் வலியுறுத்துகிறோம். அதை ஒரு காலம் நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் அடுத்து உறுதியாக இருக்கக்கூடிய காரியத்தை 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சத்தியத்திலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். மூன்றாவது உறுதியாக இருக்கக்கூடிய காரியத்தை நாம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தீர்க்கதரிசன வசனம், உறுதியான தீர்க்கதரிசன வசனம் நமக்கு உண்டு, அல்லது அந்த வசனம் நம்மை உறுதியாக்கும் என்று சொல்லலாம். இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்கலாம். 12ஆம் வசனத்தில் நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய சத்தியத்திலே உறுதிப்பட்டிருக்கிறீர்கள், இதை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட நான் அசதியாக இருக்கவே மாட்டேன். ரட்சிப்பை குறித்த சத்தியம், பாவத்தை குறித்த சத்தியம், ஞானஸ்நானத்தை குறித்த சத்தியம், ஃபண்டமெண்டல் ட்ரூத்ஸ், அதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். விசேஷமாய் வாலிபர்கள், புதிதாய் சபைக்கு வருகிறவர்கள், அந்த சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோமா என்று நம்மை நாமே கேள்வி கேட்க வேண்டும். ஆகவே தான் சபையில் நமக்கு தேவன் போதர்களை கொடுத்திருக்கிறார். சபையிலே தேவன் வரம் பெற்றவர்களை கொடுத்திருக்கிறார், அவர் போதிப்பதற்காக. அது மட்டும் இல்லை, நீங்களும் நமக்கு வேதத்தை கையிலே தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றை குறித்த சத்தியம், ரட்சிப்பை குறித்த சத்தியம், தேவனை எதிலிருந்து ரட்சித்திருக்கிறார், எப்படி ரட்சித்திருக்கிறார், எதற்காக ரட்சித்திருக்கிறார், கேள்வி கேட்டு கேட்டு சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த புது உடன்படிக்கையின் சத்தியம் என்ன, அதை நாம் அறிந்திருக்க வேண்டும். புது உடன்படிக்கையின் சத்தியம் எபிரேயரில் 8ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 10-12 வசனங்கள். புது உடன்படிக்கையின் சத்தியம் என்ன, அதில் என்னென்ன பகுதிகள் இருக்கிறது, தேவன் எப்படி என்னை
அந்த புது உடன்படிக்கையின் சத்தியத்திற்கு நேராக என்னை நடத்துகிறார். ஆகவே நம்முடைய சபையில் இந்த நாட்களிலே தேவன் நம்முடைய சகோதரருக்கு பெரிய ஒரு வெளிப்பாட்டை கொடுத்து, தேவன் ஒரு பாரத்தை கொடுத்து, எல்லா இடங்களிலேயும் இந்த புது உடன்படிக்கையின் சபை ஏற்படுத்தப்பட வேண்டும். இருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் புது உடன்படிக்கையின் சகோதர சகோதரர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் வெளிப்பிரகாரமான நீதி அல்ல, உள்ளான நீதி, உள்ளான பரிசுத்தம், இன்னர் லைஃப். பாத்திரத்தின் வெளிப்புறத்தை அல்ல, உட்புறத்தை நீங்கள் சுத்தமாக்குங்கள். அதான் நியூ கவர்னன்ட் லைஃப். அதற்கு யார் உதவி செய்கிறார்? ஆவியானவர். 2 கொரிந்தியர் 3:18 வாசிக்கிறோம், ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆவியாய் இருக்கிற கர்த்தரால், அவரால் தான் முடியும். ஆவியானவரே எனக்குள்ளே நீங்கள் வாங்க, ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு தாங்க. நம்முடைய அபிஷேகம் இல்லாமல் இந்த வாழ்க்கை நான் வாழ முடியாத ஆண்டவரே. அபிஷேகம் இல்லாமல் நானே மேனேஜ் பண்ணலாம் என்று சொன்னால் அது வெளியரங்கமான ஒரு நீதியாகத்தான் இருக்கும். கடைசியில் நாம் கண்டுபிடிப்போம், உள்ள பொத்தலாக இருக்குது, வெளியே தான் ஷோவாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிப்போம். கடைசி நாளில் கண்டுபிடித்து என்ன பிரயோஜனம்? அதுக்கு பிறகு மாறுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஆண்டவர் இப்பொழுதே என்னை ஆவியினாலே நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் அன்பு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன், ஆனால் அது மெய்யான தேவனுடைய அன்பு அல்ல, மனுஷிக அன்பாக இருக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய அன்பினாலே நிரப்பும். ரோமர் 5:5 வாசிக்கிறோம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே தேவனுடைய அபிஷேகம் நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த அன்பு நம்மை, அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆண்டவரே, அந்த அன்பை எனக்கு ஊற்றுங்க. எப்பொழுதெல்லாம் கணவன் மனைவி ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவதற்கு சோதிக்கப்படுகிறீர்களோ, அன்பு கூற முடியாமல் போராடுகிறீர்களோ, அப்போ இந்த வசனத்துக்கு போங்க. ஆண்டவரே, என்னுடைய அன்பை நிரப்புங்க. ஒருவேளை நிரப்பியிருக்கலாம், இப்போ அது குறைஞ்சி போச்சு. ஆண்டவரே, பிள்ளைகள், ஆண்டவரே, சபையின் மீது எனக்கு இருக்கக்கூடிய அன்பு, வேதத்தின் மீது எனக்கு இருக்கக்கூடிய அன்பு, தேவன் மேல் எனக்கு இருக்கக்கூடிய அன்பு, அந்த அன்பினால் என்னை நிரப்புங்க என்று நாம் கேட்க வேண்டும். ஆகவே சத்தியத்திலே நீங்கள் உறுதிப்பட்டிருக்க வேண்டும். சத்தியத்தை அறியாத பிள்ளைகளாக நாம் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு தனியென்று உங்களுக்கென்று ஒரு நோட்டை வைத்துக் கொள்ளுங்கள். அதில் நீங்கள் கேட்கக்கூடிய சத்தியங்கள்லாம் எழுதுங்க, படிக்கக்கூடிய சத்தியங்களை எழுதுங்க. வெவ்வேறு தலைப்புகளிலே தேவனுடைய வார்த்தை என்ன கூறுகிறது அதெல்லாம் நீங்கள் எழுதி படியுங்கள். சத்தியத்தில் உறுதியானவர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய நண்பர் ஒரு இருக்கிறார், என்னோட கொண்டு வேலை செய்கிறவர். அவருடைய தகப்பனார் சமீபத்தில் இறந்து விட்டார். அவர் வேதத்தை ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லாருமே அதை செய்ய முடியாது, கையிலேயே அழகாக 31 முறை எழுதியிருக்கிறார். 31 முறைனா எவ்வளோ? ஒரு ரூம் ஃபுல்லாகவே புத்தகம் நோட்டுகள். 32ஆம் முறை அவர் எழுதி கொண்டிருந்தார். அவர் சுகவீனமாய் மரித்து விட்டார். ஆகவே நாம் அப்படியே எழுதி நாம் அதை மகிமை பெற வேண்டும் என்ற தேவையில்லை. ஆனால் ஆண்டவரே, உம்முடைய பிரமாணத்தின் உள்ளத்தில் எழுதும். ஆண்டவரே, பல முறை எழுதும் ஆண்டவரே. ஏனென்றால் எழுதினை அழைத்து விடுவதற்கு சாத்தான் ரெடியாக இருக்கிறான். உலகம் ரெடியாக இருக்குது, மொபைல் ரெடியாக இருக்குது. மொபைல் என்ன செய்கிறது? ஆண்டவர் எழுதுகிறதெல்லாம் அழிச்சிறதுக்கு. ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே, நீர் உம்முடைய பிரமாணத்தை எனக்கு எழுதும், என்னை நினைவூட்டும். ஆகவேதான் பேதுரு சொல்கிறார், மீண்டும் மீண்டுமாய் நான் நினைப்பூட்டுவதற்கு நான் அசதியாகிறேன், சோம்பேறித்தனமே பண்ண மாட்டேன், திரும்பவும் நான் எழுதுவதற்கு என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, எனக்கு எழுதுங்க. ஆண்டவரே, நான் 32 முறை வேதாகமத்தை கையில் எழுதுவதை விட நீங்கள் எனக்குள்ளே ஒரு 3 முறை எழுதுங்க ஆண்டவரே. அது எவ்வளோ பெரிய காரியம். என் பிரமாணங்களுடைய உள்ளத்திலே, மனதிலே வைத்து உள்ளத்திலே நான் எழுதுவேன் என்று சொல்கிறார். ஆகவே சத்தியத்திலே நாம் உறுதிப்பட வேண்டும் என்று 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 19ஆம் வசனத்திலே அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களிலே உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்திலே விளக்கை போல பிரகாசிக்கிற அந்த வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது பல சந்தேகங்களை கேட்பார்கள் கூட படிக்கிற மாணவர்கள். எங்கள் ஊரில் இந்த மாதிரி பண்ணினாங்க என்று கேட்பார்கள். அதில் ஒரு சகோதரன் எனக்கு நினைவு இருக்கிறது. நான் GCT என்ற கோயம்புத்தூர் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தேன். அருகாமையிலே அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி என்ற விவசாய பல்கலைக்கழகம் இருக்கிறது. அங்கேயும் நாங்கள் பிரேயர் செல்லுக்கு போவோம். அங்கேருந்து இங்கே வருவார்கள். அதில் ஒரு இந்து பின்னணியிலேருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம். அவங்க அப்பா இறந்துட்டார். அப்போ அவர் சில குழப்பத்தில் இருந்தார், ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழப்பத்தில் இருந்தார். அபிஷேகத்தை குறித்தும் பரிசுத்த ஆவியானுடைய கருத்தும் அந்நிய பாஷை குறித்தும் குழப்பத்தில் இருந்தார். அது எப்படியோ என்னுடைய கல்லூரியில் வேலை செய்கிற ஒரு ப்ரொஃபஸருக்கு அந்த செய்தி வந்து, அவர் நீங்கள் இவர்கிட்ட நீங்கள் போங்கன்னு சொல்கிறார். அப்போ அந்த சகோதரன், எனக்கு இந்த மாதிரி குழப்பம் இருக்குது, நான் அதுலேருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி கேட்டார். சரி வாங்க, எங்கள் ரூமுக்கு வாங்கன்னு சொல்லி எங்கள் ரூம்லேயே நாங்கள் தங்க வச்சுருந்தோம். 1 வாரம் அல்லது 10 நாள் தங்கியிருப்பார்.
என்ன குழப்பம் என்று சொன்னால், அவர் வீட்டில் போய் எல்லாரும் குடும்ப ஜெபம் பண்ணுவாங்களாம். அவங்க தம்பி தங்கச்சியெல்லாம் இருக்காங்க. குடும்ப ஜெபம் பண்ணும்பொழுது திடீரென்று எல்லாரும் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தா சின்ன பையன் அந்நிய பாஷை பேசுகிறான். அப்போ இவங்க கேட்குறாங்க, இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, சத்தியம் தெரியாது, வேதவசனம் தெரியாது. அப்போ தான் ஆண்டவருக்குள்ளே ஒருத்தரோ 2 பேரோ போயிருக்காங்க. ஆனால் சாத்தான் எப்படி வஞ்சிக்கிறான் பாருங்கள். ஏன்னா அந்த குடும்பம் தேவனை அறியாத குடும்பமாக இருந்தது. அந்த பையன் அந்நிய பாஷை பேசுகிறான். அவனுக்கு இவர் கேட்குறாரு, தம்பி நீ இப்போ பேசுகிற பாஷை என்ன பாஷைப்பா? நான் எபிரேய பாஷை பேசுகிறேன். ஓ அப்படியே எபிரேக்கு ஏக்கு என்ன அது சொல்கிறான். ஆல்ஃபா பீட்டா காமா கிரேக்க பாஷை பேசுகிறேன், அதை பேசுகிறேன் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறான். அப்புறம் திடீர்னு குரல் மாறுது, நான் இயேசு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. எல்லாம் கேட்குறாங்க, உண்மையான பயந்து நடுங்கி கேட்குறாங்க, இயேசு ஒரு வீட்டில் வந்துட்டாருன்னு. நான் அந்த தண்ணியில் நடந்து போயிட்டு இருந்தேன்னா, கழுதில் போனேன்னா, பைபிளில் இருக்கக்கூடிய சம்பவத்தெல்லாம் அந்த சின்ன பையன் சொல்கிறான். அவனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாம் கேட்டு பயந்து யாரும் பேசாதீங்க சொல்லி கேட்குறான். அப்புறம் திடீர்னு என்ன இன்னும் குரல் மாறி, நான் சுப்பிரமணிய அப்பா பேசுகிறேன் அப்படின்னு சொன்னான். அவங்க அப்பா ரசிக்கப்படல. அப்படியா அப்பா நீங்கள் எங்கே இருக்கீங்க? இப்போ நான் பரலோகத்தில் தான் இருக்கேன். அப்பா நீங்கள் ரசிக்கப்படவில்லை, எப்படி பரலோகத்துக்கு போனீங்க? இல்லை செத்ததுக்கப்புறம் நான் இங்கே போனேன், எனக்கு சொன்னாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ நான் பரலோகத்துக்கு போயிட்டேன். இவ்வளோ காரியங்களையும் சொல்லுகிறார். நான் சொன்னேன் எல்லாம் வஞ்சிக்கிற ஆவிகள், அதுக்கு நீங்கள் செவி கொடுக்கவே கூடாது. ஏன்னா யாரெல்லாம் பலவீனமான மைண்ட் உள்ளவங்க, சத்தியம் தெரியாதவர்களை சாத்தான் எப்படி வஞ்சிக்கிறான். இயேசுவின் நாமத்தினாலே அந்த எல்லா வஞ்சிக்கிற ஆவிகளையும் கட்டும்படி ஜெபித்தோம். 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணி, அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கன்னு சொல்லி அந்த குடும்பத்தில் சொல்லி அவர்களுக்கு சத்தியத்தை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. எளிதாய் வஞ்சிக்கக்கூடிய நாட்களை வாழ்ந்திருக்கோம். நாம் சத்தியத்தை அறியாதவர்களாம் எப்படி மற்றவர்களுக்கு நாம் சத்தியத்தை சொல்ல முடியும்? ஆகவே நமக்கு டிசர்ன்மெண்ட் ஆண்டவரே எனக்கு பகுத்தறிவை தாரும். வாலிபர்கள் பகுத்தறிந்திருக்க வேண்டும். யாரோ ஒரு புது சத்தியம் சொல்கிறாங்கன்னா வாயை கேட்டு அதில் போயிடக்கூடாது. அது வேத வசனத்தில் இருக்கிறதா இல்லையா, நம்மை உறுதியான வாழ்க்கைக்குள்ளே நடத்துகிறதா, இயேசுவின் சாயலை போல மாறுவதற்கு இது நமக்கு உதவி செய்கிறதா என்று நாம் கேட்க வேண்டும். எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 12, 13, 14 வசனங்களை வாசிப்போம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவளானீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாயிருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானோந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். இதில் பார்த்தீங்கன்னா முயற்சி செய்யும் இருக்குது, பிரயாசப்படணும். ஆண்டவர் சோம்பேறிகளுக்கு உதவி செய்வதே கிடையாது. சோம்பேறிகள் உதவி செய்வாரா? இல்லை. காட் வில் நாட் கிவ் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி டு லேசி பீப்புள். முயற்சி செய்கிறீங்களா? தேவபக்திக்கு எதுவாக முயற்சி பண்ணு என்று இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபைக்கு வந்துட்டு போயிட்டா நாம் பெரிய ஒரு தேவபக்தியுள்ள என்று நாம் எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் நாம் முயற்சி செய்கிறோம் வேதத்தை அறிந்து கொள்வதற்கு, சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு. இங்கே வாசிக்கிறோம், பாலை உண்ணத்தக்கதான எலிமெண்ட்ரி டாக்டர்ஸே நம்ம கேட்டுகிட்டே இருந்தால் எப்படி? நீதியின் வசனத்திலே பழக்கமில்லாதவனாக இருக்கிறான். பழக்க வேண்டும். நீதியின் வசனத்தில் எப்படி பழக்கம் வரும்? வேத வசனத்தை படிக்க படிக்க என்னென்ன பகுதிகள் வேதாகமத்தில் இருக்கிறது? மோசே எழுதின புத்தகங்களுக்கு என்ன பெயர் இருக்கிறது? வாலிபர்கள் சொல்லுங்கள். மோசே எத்தனை புத்தகங்கள் எழுதினார்? யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம். எத்தனை புத்தகங்கள்? 4. ஆதியாகமத்தை விட்டுட்டார். ஆதியாகமம் சேர்த்தால் 5. இந்த 5 புத்தகங்களுக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. என்ன பெயர்? பஞ்சாகமம். ஆங்கிலத்தில் பாஞ்ச் என்றால் 5. 1, 2, 3, 4 பாஞ்ச். பஞ்சபூதம் சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது ஒரிஜினல் வேர்ட். ஆகவே தான் அந்த பஞ்சாகமம் என்று சொல்கிறார்கள். ஆங்கிலத்திலே பென்டாட்யூக்ஸ். பென்டா என்றால் 5. மோனோ, டை, ட்ரை, குவாட்ரா, பென்டா. பென்டா என்றால் 5. எல்லாம் கிரேக்க பதங்கள். பென்டாட்யூக்ஸ். அவை மோசே என்னென்ன புத்தகங்கள், என்னென்ன புத்தகங்கள், பொய்டிக்கல் புக்ஸ் என்னென்ன புத்தகங்கள், அப்படி தான் அதில் வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது.
ஹிஸ்ட்ரி புக்ஸ் என்னென்ன, தீர்க்கதரிசி புத்தகங்கள் என்னென்ன, பவுல் எழுதிய புத்தகங்கள் என்னென்ன என்று நாம் நன்றாக ஒரு பேர்ட்ஸ் வியூ இருக்க வேண்டும். பேர்ட்ஸ் ஐ வியூ என்று சொல்வார்கள். முழுமையான வேதாகமத்தில் என்னென்னலாம் எழுதப்பட்டிருக்கிறது, அதுக்கப்புறம் டீப்பாக பவுல் எழுதக்கூடிய நிருபங்கள் எல்லாம் டீப்பாக நம்ம படிக்கணும். என்னென்ன தலைப்பில் என்னென்ன எழுதியிருக்கிறார்கள் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் இங்கே வாசிக்கிறோம், நீதியின் வசனத்திலே பழக்கப்படுவது. சைக்கிள் எப்படி கற்றுக்குறீங்க? ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி. சின்ன பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா உளுந்து ஆனால் விட்ட மாட்டாங்க சைக்கிளை. அந்த வயசில் சைக்கிள் எப்படியாவது ஓட்டணும்னு எத்தனை தடவை விழுந்தாலும் குரங்கு பெடல், அப்புறம் பார் ஓட்டுறது, அப்புறம் சீட்டில் உட்காந்து ஓட்டுறது, ப்ராக்டிஸ் பண்ணி 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 இப்போ நீங்கள் சைக்கிள் ஈஸியாக 1 வருஷம் 2 வருஷம் ஓட்டாட்டியும் இப்போ சைக்கிள் ஓட்ட முடியுமா? ஏன்னா அப்போ பழக்கப்பட்டீங்க. அதே போல் நினைத்துக்கொள்ளுங்கள், நீதியின் வசனத்தில் என்ன செய்ய வேண்டும்? பழக்கப்படணும். ஆரம்பத்தில் யாராவது பிடிச்சி உங்களை கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் சில பேர்லாம் வந்து தாங்களே சைக்கிள் எடுத்துகிட்டு போய் விழுந்து கற்றுக்குவாங்க. ரெண்டு விதத்துலையுமே கற்றுக்கலாம். யாராவது பிடிக்கிறதுக்கு இருந்தால் நல்லது, யாராவது உங்களுக்கு பக்கத்தில் அமர்ந்து சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் இருந்தால் நல்லது. ஆண்டவருக்கு நன்றி, நல்ல மூப்புரலை தேவன் உங்கள் சபைக்கு கொடுத்துருக்கிறார், நல்ல தலைவர்களை கொடுத்துருக்கிறார். ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்கிறீர்களா? இல்லை எனக்கு சைக்கிளே பிடிக்காது என்று சொன்னால் எப்படி சைக்கிள் ஓட்ட முடியும்? எனக்கு வேதவசனமே பிடிக்காது என்று சொன்னால், ஆகவே வேதவசனமில் ஒரு வாஞ்சை, விருப்பம், என்னை யாராவது கைப்பிடிச்சி கொஞ்சம் டீச் பண்ணிங்கன்னா போதும், நான் கற்றுக்குவேன். அதான் நீதியின் வசனத்திலே பழக்கப்படுவது, ப்ராக்டிஸ். நீதியின் வசனத்தில் பழக்கப்படுவது. இயேசு கிறிஸ்து அப்படி ப்ராக்டிஸ் பண்ணார். இயேசு கிறிஸ்து 12 வயசில் தேவாலயத்தில் போகும்பொழுது வேத வசனத்தில் எல்லாரும் பேசும்பொழுது அந்த சம்பாஷணம் அவரும் சேர்ந்து கொண்டார். அவர் கேட்கக்கூடிய கேள்விகளை பார்த்தா ஆச்சரியப்பட்டாங்க. ஹேய், சின்ன பையனாக இருக்கான், இது எப்படி உனக்கு தெரியுது? இது எப்படி படிச்சிருப்பான்? எப்படி படித்திருப்பாரா இயேசு? அவர் மரியாள் ஒவ்வொரு முறையும் சபைக்கு கூட்டிகிட்டு வரும்பொழுது கவனமாக கேட்டிருப்பார். கேட்டுட்டு அவர் போயிருப்பார். அப்போ போன உடனே அந்த வசனம்லாம் அவர் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஐயோ, இதை நம்ம மறந்துட்டோமே, 2வது என்ன வாசித்தாங்க மறந்துட்டோமே. அப்போ மரியாள்கிட்ட போய் கேட்டிருப்பார், மம்மி எப்படி கூப்பிட்றான்னு தெரியாது, ஆனால் மம்மின்னு இப்போ நமக்கு தெரியும். நான் சினகாக்கு நான் போகிறேன், ஒரு வசனம் வந்து எனக்கு தெரியல மம்மிகிட்ட கேட்டிருப்பார், எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்க. சரி நீ போயிட்டு வா, இல்லாட்டி இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டா நீ போடலான்னு சொல்லியிருப்பாங்க. உடனே மடன்னு வேலையை முடிக்கிறதுக்கு வேகமாக வேலை செஞ்சுருப்பார். ஒரு 1/2 கிலோ வெங்காயம் கொடுத்து எல்லாம் வெட்டி முடிச்சுட்டு போ. அல்லது அவங்க அப்பா ஒர்க் ஷாப்பில் பின்னாடி தான் வேலைக்கு போனார், அம்மாட்ட தான் வேலை செஞ்சார். அதெல்லாம் செஞ்சு முடிக்கிறோம், வேகமாக செய்கிறார். மற்ற சகோதரர்லாம் விளையாண்டுருக்காங்க, ஆனால் இவர் மட்டும் வேகமாக கேட்டிருப்பாங்க, என்னன்னா நீ மட்டும் இவ்வளோ வேகமாக கட்ட? இல்லை நான் சினகாக்கு போகணும். சரி, உடனே முடித்த உடனே நேராக ஓடி வரார், சந்தோஷமாக ஓடி வரார். இந்த வசனத்தை நான் மறந்துட்டேன், அதை கேட்கணும், வாசிக்க சொல்லி கேட்கணுன்ட்டு. அங்கே வரும்போது ரபி அங்கே ஆலயத்துக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறார், ஏதோ வேலை செஞ்சிட்ருக்காரு. ரபாய் குட் மார்னிங் அது சொல்லியிருப்பார். என்னப்பா எதுக்காக வந்தேன்? எனக்கு இந்த சுருளில் இந்த வசனம் எனக்கு தெரியல, அதை கொஞ்சம் வாசி காமிக்கலாம். போப்பா, நான் இப்போ தான் அக்கௌண்ட்ஸ்லாம் எழுதிட்டுருக்கேன், அதெல்லாம் முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும், நீ போயிட்டு அப்புறமா வா அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்புறம் சரி போயிட்டார் நினச்சிட்டு பார்த்தா சைடில் உட்காந்துருக்கார். அங்கே அப்படியே உட்காந்துருக்கார், கேட்டதெல்லாம் தியானிச்சுட்டு உட்காந்துருக்கார். அல்லது அங்கே யார்ட்டையாச்சும் பேசிகிட்டு இருந்திருப்பார். உடனே சரி வாப்பா இந்த பையன் வர தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கான் என்று சொல்லி, ஏன்னா நம்ம மாதிரி பைபிள் இப்படி ஈஸியாக எடுக்கிறது கிடையாது. அப்போ பெரிய சுருள், அதை சுருட்டி அதை கண்டுபிடிச்சி எடுத்து வாசிக்கணும். அதை வாசித்து அப்போ ஓகே தேங்க்யூ ரவி அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். அப்படி தான் அவர் வந்து வேதவசனத்தை அவர் சிறு வயதிலே கற்றுக்கொண்டிருப்பார். அது மேலே இருக்கக்கூடிய வாஞ்சை, விருப்பம். இப்படி தான் இயேசு நீதியின் வசனத்திலே பழக்கப்பட்டார். 12 வயசுலே பழக்கப்பட்டு விட்டார். டீனேஜில் நீங்கள் பழக்கப்பட்டு விட முடியும். தேவனுடைய வார்த்தை எப்படியாவது முழு பைபிளையும் ஒரு முறை வாசித்திரணுன்ற வாஞ்சை எல்லாருக்கும் இருக்கணும். இப்போ எந்த அதிகாரம் வாசிக்கிறீங்க? நான் வாலிபரில் கேட்பேன், நீங்கள் கடைசியாக எப்போ நீங்கள் பைபிள் வாசித்தீங்க? சில பேர் 3 நாள் 4 நாள் போன சண்டே அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்லை, டெய்லி வாசிக்கக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். டெய்லி வேகமாக வாசிக்கிறதுக்கு நீங்கள் பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை வாசிக்கலாம். மெதுவாக வாசிப்பதற்கு நீங்கள் புதிய ஏற்பாட்டு புத்தகங்களை நீங்கள் வாசிக்கலாம். ஆண்டவரே, நான் நீதியின் வசனத்தில் பழக்கமாகணும். அப்படி பழக்கமானால் நீங்கள் பலமான ஆகாரமாய் இந்த வார்த்தை மாறும். இல்லாவிட்டால் எப்போ பார்த்தாலும் சங்கீதம் 23 மடமடன்னு வாசிட்டு போகிறது. அப்புறம் இல்லாட்டி சங்கீதம் 1 திருமாக்களுடைய ஆலோசனை நடவாமல் பாய்வில் வழி இல்லாமல். நான் அப்படி போயிருக்கேன். ரொம்ப அவசரம் படிக்க முடியலன்னா திருமாக்களுடைய ஆலோசனை நடவாமல் பாய்வில் வழி ஒரு தடவை சொல்லிவிட்டு போயிடுது. நம்முடைய மனசாட்சியை திருப்திப்படுத்துறதுக்காக. ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு அது பெட்டர் தான். ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு பெட்டர் தான். சாப்பிடாமல் போகிறதுக்கு ஏதோ 2 பிஸ்கட் சாப்பிட்டாச்சும் போங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் பிஸ்கட் சாப்பிட்டே வாழ்க்கையை ஓட்டக்கூடாது. பிஸ்கட் சாப்பிட்டே வாழ்க்கையை ஓட்டக்கூடாது. பலமான ஆகாரத்தை சாப்பிடணும். உட்காந்து நல்ல 6 முறை உட்காந்து சாப்பிட்றீங்கள, மட்டன் பிரியாணி,
அல்லது மட்டன் குழம்பு அதில் எலும்பெல்லாம் கொடுத்து எப்படி நல்லா போட்டு கடித்து சுவைக்கிறோம்? சும்மா லைட்டாக அப்படி போட்டு தூக்கி போடுறீங்களா? இல்லை. அதே போல் தேவனுடைய வார்த்தையை அசை போட்டு நாம் படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அப்போ தான் நாம் நீதியின் வசனத்திலே பழக்கமுள்ளவர்களாய் மாற வேண்டும். அப்பொழுது பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்கிறவர்களுக்கு ஞானேந்திரியமுடையவர்களாகிய பூர்ண வயதுள்ளவர்களுக்கே தகும். அப்போ தான் நீங்கள் நன்மை எது தீமை எது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஆண்டோடைய வார்த்தையின் அடிப்படையில் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்றல, இதனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இது நன்மை, நான் அதை செய்யலாம், இது தீமை, இது செய்யக்கூடாது. சில சமயம் பெற்றோரில் அப்படி படிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா உங்கள் பிள்ளைங்க உங்கள்கிட்ட கேட்பாங்க, அம்மா இதை நான் செய்யட்டுமா செய்ய வேண்டாமா? அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? இல்லை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் அடுத்த வாரம் சர்ச்சில் போய் நான் கேட்டு சொல்கிறேன், டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்ல முடியுமா? அவனுக்கு உடனே சொல்லணும். கேட்கிறவர்களுக்கு நம்ம உடனே சொல்லத்தக்கதாக எப்பொழுதும் நீங்கள் இருதயத்தை ஆயத்தமாக வைத்திருக்க வேண்டும். உங்கள் வார்த்தை கிருபையுள்ள வார்த்தைகளாக நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ நீங்களும் ஆயத்தப்பட வேண்டியிருக்கு. ஆண்டவரே, எனக்காக நான் படிக்காவிட்டாலும் இல்லை, பிள்ளைகளுக்காவது நான் படிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய முடியாது, நான் படிக்கணும். அந்த பாரம் நமக்கு தேவை. ஆனால் பிரதானமாய் நமக்காக படிப்பது தான் நல்லது, சத்தியத்தை நமக்காக. ஆகவே நாம் இங்கே வாசித்தோம், பேதுரு சொல்கிறார், தீர்க்கதரிசன வசனம் நமக்கு உண்டு. அது எப்படி இருக்கிறது என்றால், இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நல்லது. நான் இந்த வசனத்தை அந்த அக்ரிகல்ச்சர் நியூஸ்லேருந்து வந்த அந்த நபருக்கு நான் சொன்னேன், இந்த வசனத்தை வேத வசனத்தில் இருக்கான்னு பாருங்கள், வேத வசனத்தில் அப்படி செய்திருக்கான்னு பாருங்கள். என்னுடைய உறவினர் ஒருவர், அவர் ஒரு ஊழியத்தில் இருக்கிறார். அவர் சொன்னார், நாங்களாம் ஒரு ட்ரைனிங் போனோம் என்று சொன்னார். அந்த ட்ரைனிங்கில் எங்களால் பக்கெட் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க என்று சொன்னார். ஆனால் எங்களாம் பக்கெட் எடுத்துகிட்டு போனாங்க. எதுக்குன்னா, அபிஷேகம் வரும்பொழுது வாந்தி வருமா. ஒரு தடவை வாந்தி எடுத்தாச்சுன்னா வேசித்தன் ஆவியெல்லாம் வந்துருச்சு, இப்போ நான் பரிசுத்தமாயிட்டேன். இன்னொருத்தர் சாட்சி சொல்கிறாங்க, எனக்கு கோபமெல்லாம் வாந்தியாக வந்துருச்சு. இவரும் வாந்தி எடுத்தாரான். எடுத்தோடனே ஒரு விடுதலை கிடச்சிச்சான். எங்கள் அப்பாவும் வாந்தி எடுக்க ஆரம்பித்து இந்த சத்தியத்தை உண்மைன்னு நினச்சார் கொஞ்ச நாளைக்கு. எங்கள் அப்பாவுக்கு வயிற்றில் அல்சர் ப்ராப்ளம், அதனால வாந்தி வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அவருக்கு ஒரு ஆறுதல், இந்த இவருடைய சத்தியத்தை கேட்டப்போனே எனக்கு அதுதான் இப்போ வருது போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டார். ஆனால் அது உண்மை இல்லைன்னு அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டார். அப்போ என்னுடைய உறவினர் கேட்குறார், இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன், இதுக்கு என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்லுவோம்? என்ன சொன்னேன்? நம்முடைய சகோதரர் ஜாக் அவர்கள் சொன்னது தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை செய்ய முடியாது போதித்திருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து செஞ்சுருக்கிறாரா? அப்போஸ்தலர்கள் போதிச்சிருக்கிறாங்களா? அவங்க செஞ்சுருக்காங்களா? இந்த நாலுமே இல்லைன்னா அது நீங்கள் என்ன தான் விடுதலை கிடச்சின்னு நீங்கள் சாட்சி சொன்னாலும் எனக்கு அது தேவையில்லை. இப்படி எத்தனையோ மதங்களில், புற மதங்களே சாட்சி சொல்கிறாங்க, அவங்களும் விடுதலை கிடச்சின்னு சொல்கிறாங்க. அது வெளிப்புறமான நீதி, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது, ஒரு இமோஷனாக தான் வர்றது. ஐயோ வாந்தி எடுத்துடும், கோபப்படக்கூடாது, அப்போ அவங்க விடுதலை ஆகிட்டோம்னு நினச்சிக்கிறாங்க. அப்போ எவ்வளோ இப்படி தவறான உபதேசங்கள் வந்துட்டுருக்கு. லாஃபிங் மினிஸ்ட்ரி, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது கிறிஸ்தவத்தில். அது இப்போ கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா மற்ற புறஜாதிகளும் இதே மாதிரி பண்ணுறாங்க. அவங்களும் சிரிப்பு தெரப்பி என்று சொல்கிறார்கள், சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஆகவே நாம் இப்படிப்பட்ட தவறான உபதேசங்களை குறித்து நம்முடைய பிள்ளைகள் கேட்கும் பொழுது நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். தவறான உபதேசங்களை கேட்கலாம், அந்த டிசர்ன்மெண்ட்டை அவங்க யூஸ் பண்ணுறாங்களா நமக்கு பார்க்கணும். நாம் முதலாவது இந்த பகுத்தறிவுள்ளவர்களாய் மாற வேண்டும். அதுதான் இங்கே பேதுரு சொல்கிறார். ஆகவே நான் இந்த வசனத்தை நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். 19ஆம் வசனம், நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் குழப்ப வேண்டாம், இயேசு கிறிஸ்து வரும்போது எல்லாம் தெளிவாயிரும். அதான் பொழுது விடிந்து விடுவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும், இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் என்று சொல்லலாம். இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளங்களில் நிரப்பி நடத்துகிற வரைக்கும் என்று சொல்லலாம். ஆனால் இது ஆண்டோடைய வருகை குறித்து தான் சொல்கிறார் என்று எண்ணுகிறேன். அது வர வரைக்கும் இருளிலே உள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தையே கவனித்திருப்பது நல்லது. ஆகவே இந்த காரியத்தை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது, வேதம் என்ன சொல்லுகிறது? வசனத்தை நம்ம கவனித்து அதன்படி இருந்தால் எனக்கு போதும். அதோட எனக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் எதுவும் எனக்கு வேண்டாம், ஆசைப்படவும் இல்லை. அது எவ்வளோ தான் ஆசீர்வாதத்தை கொடுக்குறதா இருந்தாலும் எனக்கு வேண்டாம் என்று நாம் சொல்ல வேண்டும். இவ்வளோ தவறான உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அவை இந்த தவறான உபதேசங்கள் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால், தவறான உபதேசங்களை குறித்து இவரும் விளக்குகிறார். கள்ள போதகர்கள் 2ஆம் வசனத்தில் சொல்கிறார், கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அந்த நாட்களிலே இருந்தார்கள். டிவி இல்லாத காலத்திலே இருந்தார்கள், யூடியூப் இல்லாத காலத்திலே இருந்தார்கள்.
கள்ள போதர்கள் இருப்பார்கள். கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்கிறார்கள். நாங்கள் கல்லூரியில் படிக்கும்பொழுது 2ஆம் ஆண்டோ 3ஆம் ஆண்டோ படிக்கும்பொழுது ஒரு ரூமில் நாங்கள் விசுவாச மாணவர்களாக சேர்ந்து பேசிகிட்டு இருந்தோம். சர்ச்சுக்கு போயிட்டு வந்து மத்தியானத்தில் இருந்தோம். எங்கள் ரூமை கதவை தட்டும்பொழுது யார் என்று தெரியவில்லை. திறந்தால் 2-3 பேர் வந்திருந்தாங்க. வந்தோடனே கிட்டார்லாம் வச்சுட்டு ஹாய் பிரதர் ரொம்ப சந்தோஷமாக வந்தாங்க. நாங்கள்லாம் தேவனுடைய பிள்ளைகள்னு சொன்னார்கள். சரி வாங்க உட்காருங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? இயேசு கிறிஸ்துக்கு வரும் அட்ரஸ்லாம் கிடையாது, எங்களுக்கும் எந்த அட்ரஸும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போயே மைண்டில் வந்து சரி ஏதோ சம்திங் ராங் என்று எண்ணிக்கொண்டேன். ஆனாலும் அதில் ஒருத்தர் வந்து ஸ்வீடன்லேருந்து வந்திருக்கிறார், மற்ற 2 பேர் இண்டியன்ஸ். வந்து அழகான ஒரு பாடலை கற்றுக் கொடுத்தால், கிட்டாரில் பாடல் கற்றுக் கொடுத்து நான் திரும்ப கேட்குறேன், நீங்கள் எந்த நிறுவனத்துலேருந்து வரீங்க, எந்த சர்ச்சிலேருந்து வரீங்க, இல்லை எந்த ஆர்கனைசேஷன் வரீங்க? எங்களுக்கு ஒன்றுமே எல்லாம் கிடையாது, நாங்கள் வி ஆர் காட்ஸ் சில்ட்ரன். சொல்கிறதுக்கு அழகாக இருக்குது, காட்ஸ் சில்ட்ரன், எங்களுக்கு எந்த அட்ரஸ்லாம் இல்லை, நாங்கள் தேவன் வழி நடத்துறதுக்கு அப்படியே போயிட்டே இருப்போம், அது வனாந்திரத்தில் கூப்பிடுற சத்தத்தை போல் இருக்கிறோன்னு சொல்கிறார். அப்போ எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அனுப்பிட்டோம், தொடர்ந்து நீங்கள் வர வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் அனுப்பிட்டோம். அதுக்கு பிறகு எங்கள் குரூப்பில் இருக்கக்கூடிய வீக்கான ஒரு ஆளை அவங்க பார்த்துட்டாங்க. அவங்க வேலையை தான், யார் இந்த குரூப்பில் வீக்கான ஆள், பலவீனமான ஆள், சத்தியம் தெரியாத ஆள், சத்தியத்தில் உறுதி இல்லாத ஆள் யார் என்று. அந்த பையன் பேர் மஞ்சுநாத், அவன் பெங்களூர்லேருந்து வந்து படிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் ரூமுக்கு போக ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு தெரியவே தெரியாது, அவனும் சொல்லவே இல்லை. ரெகுலராக அவனை வந்து விசிட் பண்ண ஆரம்பித்து அவன் கோர்ஸை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டான். படிப்பை நிறுத்திட்டு அவங்களோட சேர்ந்து பாம்பேக்கு போயிட்டான் ஊழியத்துக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆண்டுடைய வருகை சமீபமாக இருக்குது, இப்போல்லாம் படிக்கிறதுக்கு நேரமா, படித்து முடித்து வேலை செய்யறது நேரமா இல்லை, ரொம்ப சீக்கிரம் ஆண்டுடைய வருகை இருக்குது, உடனே விட்டுட்டு வாங்க, தேவனுடைய ஊழியத்தை செய்யுங்க. இமோஷனல் ப்ரெஷர் கொடுக்கும்போது அவனுக்கு சத்தியம் தெரியல, உறுதி இல்லை, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் 2 வருஷமோ 1.5 வருஷமோ கழித்து தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து திரும்ப வந்து அவன் பழையபடி பின்வாங்கி போய்விட்டான். எப்படி தந்திரமாய் நுழைந்து அவனை கெடுத்துட்டாங்க. கடைசியில் இந்த தவறான உபதேசம் இந்திய அரசாங்கத்திலே யாரோ அழுத்தம் கொடுத்து இந்தியாவுக்குள்ளே அவர்கள் வரக்கூடாது என்று சட்டம் போட்டார்கள். அந்த நிறுவனத்தின் பேர் மியூசிக் வித் மீனிங். காட் இஸ் லவ், லவ் இஸ் காட் என்று சொல்வார். காட் இஸ் லவ், தேவன் அன்பாக இருக்கிறார், ஆனால் அன்பே தெய்வம், அது தவறான உபதேசம். அன்பு இஸ் நாட் காட், லவ் இஸ் நாட் காட். ஆனால் அவங்க எப்படி சேர்த்துட்டாங்க? தந்திரமாய் காட் இஸ் லவ், லவ் இஸ் காட். அவங்க ஆண்டவரே, கடைசி காலங்களிலே எவ்வளவோ வஞ்சிக்கக்கூடிய காரியங்கள் வரும்பொழுது நாங்கள் அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதற்காக ஆண்டவரே, நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலே சத்தியத்திலே நாங்கள் உறுதியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீதியின் வசனத்திலே நாங்கள் பழக்கமாகட்டும். நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் ஒரு காலம் நாம் அதை நாம் அசட்டை செய்யக்கூடாது, அதில் உறுதியாக இருக்க வேண்டும். இயேசுவை போல நம்ம மாறப்போகிறோன்ற லக்கு நமக்குள்ளே இருந்தால் எவ்வளோ காரியங்கள் வரும்பொழுது இது என்னை ஆண்டவரை போல மாற்றுமா, இயேசுவை போல மாற்றுமா என்று ஒரு கேள்வி கேட்போம். இல்லை, இது உலகத்தில் என்னை பெரியவனாக்கும், அது எனக்கு வேண்டாம். ஆண்டவரை போல மாற்றுகிறது என்று சொன்னால் நான் கேட்கக்கூடிய சத்தியம் அது தேவனுடைய சத்தியம். பாவத்தை சீரியஸாய் நாம் எண்ணுவதற்கு அது உதவி செய்கிறதா? தேவனை போல மாற வேண்டும் என்கிற வாஞ்சியை கொடுக்கிறதா? ஆகவே தான் முதலே அவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இப்பொழுது நாம் மீண்டுமாய் 11ஆம் வசனத்தில் சொல்கிறார், கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளை புரட்டுகிறார்கள். யார் புரட்டுகிறார்? உறுதி இல்லாதவர்கள், தேவனை அறியாதவர்கள், தேவனை மாற்றி அறிந்தவர்கள், தேவனுடைய வார்த்தையை தவறாய் இன்டர்பிரட் பண்ணி தவறாய் போதிக்கிறவர்கள், அவரெல்லாம் உறுதி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இப்பொழுது 17ஆம் வசனத்தை நாம் முதலாவது வாசித்தோம். நீங்கள் இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், அடுத்த வசனம் சொல்கிறார், கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், இப்பொழுதும் என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். ஆண்டவரே என்னை அறிந்து கொள்ளணும். நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க இந்த பூமியில், ஆண்டவர் உம்மை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது, தீர்க்கதரிசனம் என்ன சொல்லியிருக்கிறது, பழைய ஏற்பாட்டில் உம்மை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது, ஆண்டவரே எனக்கு உம்மை அறிந்து கொள்ள வேண்டிய ஞானத்தை தாரும்.
ஆண்டவரை அறிவது என்றால் அவரை போல மாறுவது. என்ன யோவான் 17:3 வாசிக்கிறோம், ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் சொன்னால் அந்த ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வது, அந்த ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஜீவனை நாங்கள் கண்டோம், தொட்டோம், நோக்கி பார்த்தோம் என்று அது என்னென்னா ஒரு என்கவுண்டர் சொல்கிறாங்க. இன்றைக்கி என்கவுண்டர் என்பது தவறாக பயன்படுத்தப்படுகிறது. என்கவுண்டர்னால் என்ன சொல்கிறாங்க, போலீஸ் ஒருத்தரை சுட்டு கொண்டாங்கன்னா அது என்கவுண்டராங்க. உண்மையாலுமே என்கவுண்டர் என்றால் ஒரு சந்திப்பு. என்கவுண்டர் என்று சொன்னால் ஒரு சந்திப்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் உங்களுக்கும் ஒரு சந்திப்பு ஏற்பட்டதா? சந்திப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதா? ஆர் யூ ஹேவிங் ரெகுலர் என்கவுண்டர்ஸ் வித் காட்? தேவனை சந்திக்கக்கூடிய அனுபவம். யோவான் 1 ஏதோ ஒருத்தர் போகிறார் அப்படின்னு சொல்லி யோவான் சொல்லுகிறார், உலகத்தின் பாவத்தை சுமந்ததுக்கு தேவாட்டுக்குட்டி போகிறான்னு சொல்ல உடனே 2 பேர் போகிறாங்க. இயேசு கூப்பிடல, ஆனால் 2 பேர் போகிறாங்க. ஒரு கியூரியாசிட்டி, அவர் யார், புது டீச்சர் வந்திருக்கிறாரே யார், அவரை பற்றி நம்முடைய பாஷையை நல்லா சொல்கிறாரே, அப்போ அவ்வளோ பெரியவரே என்று பின்னாடி போகிறாங்க. அப்போ போதுகிறே நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்கிறார்கள். இப்போ வந்து பாருங்கள்னு சொல்கிறார் இயேசு. உடனே 4 வார்த்தை சொல்லியிருக்கலாம், இயேசு அப்படி சொல்லலை. வந்து பாருங்கள் என்றால் ஜீசஸ் வாண்டட் டு ஹேவ் அன் என்கவுண்டர் வித் தெம். இயேசு தம்மை வெளிப்படுத்த சித்தமானார். வந்து பாருங்கள். இன்றைக்கும் இயேசு உங்களை அழைக்கிறார். அதிகமாய் என்னை நீங்கள் பார்க்கும்படியாக, என்னை அறிந்து கொள்ளும்படியாக, நான் என்னை வெளிப்படுத்தும்படியாக நீங்கள் வாருங்கள். அங்கே போய் தங்குறாங்க. ஒரு நைட் அங்கே தங்கினாங்க. அவங்க என்னென்ன பார்த்தாங்கன்னு தெரில. ஆனால் அந்த 1 யோவானில் 1 1-2 வசனங்களை நம்ம அவங்களுக்கு அப்ளை பண்ணலாம். நாங்கள் நோக்கி பார்த்ததும் தொட்டதும் கேட்டதும் ஃபுல்லாக அங்கே தங்கியிருக்கிறாங்க. இயேசு எப்படி நடந்தார், எப்படி இருந்தார், எப்படி பேசினார், எப்படி பாயம் அடித்தார், எப்படி வீட்டை வச்சுருந்தார், எல்லாம் பார்க்குறாங்க. அவருடைய வார்த்தை, அவருடைய ஜீவன். உடனே ஒரு வெளிப்பாடு கிடைத்து விட்டது. நாம் எண்ணுகிறோம் மத்தேயு 16 பேதுருக்கு தான் அந்த வெளிப்பாடு கிடைத்தது என்று நாம் எண்ணுகிறோம். அதுக்கு முன்பாகவே இவர்களுக்கு வெளிப்பாடு கிடைத்து விட்டது. எப்படி? வெளியே வந்து சொல்லுகிறார், நாங்கள் மேசியாவை கண்டோம், மேசியாவை கண்டோம். ஃபர்ஸ்ட் ரெவலேஷன் ஃப்ரம் அதர் பீப்புள். முதல்ல யோவானுக்கு வெளிப்படுத்தினார். ஏன்னால் யோவான் அதற்காக அழைக்கப்பட்டார். அடுத்த நபர்கள் இந்த 2 பேர். நாங்கள் இயேசுவை கண்டோம். அந்த ஒரு நாள் இரவு இயேசுவோடு தங்கியிருந்த அந்த அனுபவம், என்கவுண்டர். அதே போல் அந்த கிளேப்பா எம்மாவு போகக்கூடிய சீஷர்கள், அந்த 2 பேர், they had an encounter with Jesus on the road. நடந்து போகும்பொழுது. அவை உங்களுக்கு ஒருவேளை இயேசுவோட வீட்டுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு எனக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் யூ கேன் கோ வைல் வாக்கிங், யூ கேன் ஹேவ் அன் என்கவுண்டர் வித் ஜீசஸ். நீங்கள் நடந்து போகிறீங்க, அல்ல வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க, கார் ஓட்டிகிட்டு போகிறீங்க, ஆர் யூ ஏபிள் டு ஹேவ் அன் என்கவுண்டர் வித் ஜீசஸ்? இயேசு எத்தனையோ காரியங்களை அந்த எம்மாவு சீஷர்களுக்கு விளக்கி கொண்டு சொல்லிக்கொண்டே போனார். மோசே முதல் தீர்க்கதரிசியில் எழுதின காரியங்கள் எல்லாம் விளக்கி கொண்டே போனார். அவங்க சாதாரணமாக கேட்டுட்டு தான் போகிறாங்க. அப்போல்லாம் இயேசுன்னு சொல்லலை, சாதாரணமாக யாரோ ஒருத்தர் சொல்கிறது போல தான் இருக்குது. அதுபோல் நீங்கள் போகும்பொழுது இயேசு உங்களோடு கூட பேச முடியும். போகும்போது நீங்கள் ஏதாவது ஒரு மெசேஜை கேட்டுகிட்டே போகிறீங்க, அதன் மூலமாக இயேசு உங்களோடு கூட பேச முடியும். என் என்கவுண்டர். அது முடிவில் என்ன கிடைக்கணும்? ஐ ஹாவ் டு கெட் அன் ரெவலேஷன். எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கணும். பவுல் சொல்கிறார் கலாத்தியரில், எனக்கு அவர் வெளிப்படுத்தினார், எனக்குள்ளே அவர் வெளிப்படுத்தினார். இயேசு தம்மைத்தாமே வெளிப்படுத்தினார். ஆண்டவரே, எனக்கு அதுபோல் எனக்கு என்கவுண்டர்ஸ் தாங்க ஆண்டவரே, நான் நம்மோடு தங்கி இருக்கணும் ஆண்டவரே. மரியாள் இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்திருந்தாள். ஷீ ஹேட் அன் என்கவுண்டர் வித் ஜீசஸ். மரியாள் இயேசு சொல்கிறத கேட்டுகிட்டே இருக்கும்பொழுது அவளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், அவளுடைய எண்ணங்களிலே ஒரு மாற்றம், வாஞ்சை விருப்பம் எல்லாம் மாறுது. இவருக்கு நான் பிரியமாக வாழணும், இவர் தேவனுடைய குமாரன், இவர் எவ்வளோ பெரியவர். எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நடந்தால் இயேசுவே சர்டிஃபிகேட் கொடுத்தார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆனால் மார்த்தாள் அந்த பங்கை தெரிந்து கொள்ள முடியவில்லை. தன்னை விட்டு எடுபடக்கூடிய பங்கை தான் அவள் தெரிந்து கொண்டாள். நம்முடைய லைஃப்பில் பார்க்கணும், எதெல்லாம் நம்மை விட்டு எடுபடக்கூடிய பங்கு, ஆனால் ஒன்றே எடுபடாத பங்கு, அதை நான் தெரிந்து கொண்டேனா? சூஸிங். 2 பேர் மெசியாவை கொண்டோம் என்று சொல்கிறார்கள். தொடர்ந்து அந்த அதிகாரத்தில் கடைசியில் நீங்கள் வாசித்து பார்த்தால், இதை பார்க்கிலும் பெரிதான விளைங்கள் காண்பீர்கள். ஏதோ அந்த என்கவுண்டரோட மேசியாவை நீங்கள் கண்டோம் என்பதோடு கூட நீங்கள் திருப்திப்பட்டு விட வேண்டாம். இதை காட்டிலும் பெரிதான காரியங்களை நான் உங்களுக்கு அறிவிப்பேன். எவ்வளோ பெரிய பாக்கியம். அவங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் சொன்னாரா? உங்களுக்கும் எனக்கும் அதை சொல்லுகிறார். யூ கேன் ஹேவ் என்கவுண்டர் வித் மீ. ஆவியானவரே உங்களுக்கு போதிப்பார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் இருந்து நான் உண்மை அறிந்து கொள்ளட்டும், உண்மை கற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவர், நீருமை எனக்கு வெளிப்படுத்தும். நான்
இன்னும் அதிகமாக உம்மோடு கூட ஆழமான ஒரு உறவு கொள்ள வேண்டும் ஆண்டவரே. உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. உம்மை அந்த அறிவு தான் என்னை மாற்றும் ஆண்டவரை போல என்னை மாற்றும். என்னுடைய மற்ற மக்களோடு கூட பழகுகிற விதத்திலே, வீட்டில் குடும்பத்திலே நான் பேசக்கூடிய காரியங்கள், பழகக்கூடிய காரியங்கள் என்னை மாற்றிக்கொண்டே இருக்கும். ஒரு ஊரில், இது வேறொரு நாட்டிலே, கொரியா என்று எண்ணுகிறேன், ஒரு ரயில்வே ஸ்டேஷன், மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் போல் ஒரு ரயில்வே ஸ்டேஷன். அதில் வெளியே ஒரு டிக்கெட் செக்கிங் ஒருவர் இருக்கிறார். ஒவ்வொருத்தரும் வரும்போது டிக்கெட் கேட்பார். எல்லோரும், அது ஃபாஸ்ட் வேர்ல்டு, எல்லாம் வேகமாக போயிட்டே இருப்பாங்க. பிஸி, எவ்ரிபடி இஸ் பிஸி, எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அப்போ டிக்கெட்னு கேட்கும்போது சில பேர் தூக்கி போட்டு போவாங்க, முறைச்சிட்டு போவாங்க. ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் கேட்குறாரே அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரோட முகமும் வந்து இவர் பார்த்து 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 அவருக்கு தெரியும், இதுதான் மக்கள் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. திருப்பி அடுத்த நாள் போகும்போது, எத்தனை முகத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டியிருக்கோன்னு சொல்லிட்டு அவர் வேலையை ஆரம்பிப்பாரான். சில பேர் தூக்கி போட்டு போவாங்க, சில பேர் இந்தா அப்படின்னு போவாங்க. அப்போ ஒரே ஒரு அம்மா மட்டும் ஸ்மைலிங்காக சிரிச்சிட்டு அந்த டிக்கெட்டை ரொம்ப மரியாதையாக அவங்ககிட்ட கொடுத்துட்டு போனாங்களாம். அவரால் அந்த முகத்தை மறக்கவே முடியல. 2-3 வருடங்கள் கழிந்தது. அவர் திரும்பியும் அந்த அம்மாவை பார்க்குறாரு. என்னை உங்களுக்கு தெரியலையான்னு கேட்குறாரு. எனக்கு தெரியலையே. இவர் கண்டுபிடிச்சிட்டார். இவர் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டார், விசுவாசியாக மாறிட்டார். என்னை உங்களுக்கு தெரியலையா? தெரியாதே. நான் தான் அங்கே ரெகுலராக டிக்கெட் செக் பண்ணிட்டு இருந்தால் எல்லோரும் முகத்தை சுழிச்சிட்டு வருவாங்க, ஒரு வெறுப்பை காமிப்பாங்க. ஆனால் நீங்கள் புன்முறுவலோட ஒரு சிரிச்சிட்டு நீங்கள் மரியாதையாக அந்த டிக்கெட்டை கொடுத்துட்டு போகும்பொழுது, யார் இவங்க அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி வந்தது. அவங்க கையில் வந்து ஒரு புக்கு வச்சுருந்தாங்க, பைபிள், ஹோலி பைபிள், பரிசுத்த வேதாமம். அப்போ அந்த வேதாமம் தான் இவங்களை இப்படி மாட்டிருக்கு. இவ்வளோ பேர் முறுமுறுக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இந்த ஒரு அம்மா வித்தியாசமானவங்களாக இருக்காங்களேன்னு சொல்லி அந்த புத்தகத்தை நான் வாங்கி என்ன தான் அப்படி எழுதியிருக்குன்னு சொல்லி நான் படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பிக்கும்போது என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்தேன். நீங்கள் தான் என் வாழ்க்கையை மாற்றினதுக்கு காரணமாக இருந்தீங்கன்னும்போது அந்த அம்மாவுக்கும் ஆண்டவருக்கு கண்களிலிருந்து கண்ணீர் வந்ததான். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார்கள். பிரசங்கம் இல்லை, எந்த வசனமும் சொல்லவே இல்லை. ஆனால் த லைஃப் ஆஃப் ஜீசஸ், அவர்களுக்குள்ளே இருந்த அந்த மாற்றம், அந்த இயேசுனுடைய ஜீவன், அது மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்கள். நடந்த ஒரு சாட்சி, அனுபவம். எப்படி நாம் அநேகரை தொட முடியும், அநேகரை ஆசீர்வதிக்க முடியும். ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணும்பொழுது அவர்களை நாம் நேசிக்கிறோம் என்று நாம் அவர்களுக்கு சொல்லுகிறோம். இந்த சம்பவத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நம்முடைய சகோதரன் சொன்னார், எல்லோரும் நடந்து வந்துட்டுருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு பிரிட்ஜில் நிறைய கூட்டம், கீழே ஆறு. என்ன கூட்டமாக இருக்கே, என்ன பார்க்குறேன்னு ஒரு எட்டி பார்க்குறார். பார்த்தா நிறைய பேர் கீழே ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. இல்லை, ஒரு ஆள் தற்கொலை பண்ணிட்டார். சச்சோ, எதுக்காக தற்கொலைன்னு தெரியலையே. என்ன பார்க்குறாங்க, அந்த பாடியை மீட்டு வராங்க. ஆள் அடையாளத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் எதனால் இவர் தற்கொலை பண்ணாருன்னு சொல்லி அந்த போலீஸ் டீம் விசாரிக்கும் பொழுது அவருடைய டீப்பாயில் ஒரு டைரி திறந்து வைக்கப்பட்டிருக்கு, பேனாவும் மூடலை, அப்படியே வைக்கப்பட்டிருக்கு. அன்றைக்கி டேட்டில் அவர் எழுதியிருக்கிறார், இன்னைக்கு even if one person smiles at me, I will postpone my decision of committing suicide. இன்னைக்கு ஒரு நபர் யாராவது என்னை பார்த்து சிரித்தால், என் புன்முறுவல் செய்தால், என்னுடைய தற்கொலையின் முடிவை நான் மாற்றிக்கொள்வேன், ஒத்தி போடுவேன் எழுதப்பட்டிருந்ததான். அப்போ பாருங்கள், அவர் எவ்வளவா இந்த உலகத்தில் தன்னை நேசிப்பதற்கு ஒருவர் கூட இல்லை என்று சொல்லி ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டார், ஒரு கவலைக்குள்ளே போயிட்டார். ஒருவர் என்னை பார்த்து சிரித்திருந்தால் கூட, அட்லீஸ்ட் ஒன் பர்சன் வாண்ட்ஸ் மீ இன் திஸ் லைஃப், ஒருவராக நான் தேவை, நான் மனுஷன் சொல்லி என்னை ரெகனைஸ் பண்ணுறாருன்னு சொல்லி அதை நான் போஸ்ட்பான் பண்ணியிருப்பேன்னு சொல்லி சொல்கிறார். நான் அந்த சம்பவத்தை நான் மறப்பதே இல்லை. ரோட்டில் போயிட்டே இருக்கீங்க, எத்தனையோ சின்ன பிள்ளைங்க விளையாண்டுருப்பாங்க, 7 பிள்ளைங்க விளையாண்டுருப்பாங்க. அவங்கள பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுங்கள். ஸ்மைல் பண்ணும்பொழுது அவங்க நினைக்கிறாங்க, பரவாயில்ல, நானும் ஒரு ஹியூமன் பீயிங்னாவது நினைக்கிறாங்களே. நீ மனிதனாக மதிக்கக்கூடிய அந்த மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. எத்தனையோ பேர் டிப்ரெஷனுக்குள்ளே, இன்னும் அதிக டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டே இருக்காங்க. கொஞ்சம் டிப்ரெஷனை மாற்றக்கூடிய ஒரு கருவியாக நாம் இருக்கலாமே. நம்முடைய ஜீவன் கொஞ்சம் போட்டுமே, அந்த ஒளி கொஞ்சம் போட்டுமே, கொஞ்சம் ஏற்றப்படட்டுமே. நீங்கள் வேலை செய்யக்கூடிய வேலை ஸ்தலத்தில் அல்லது ஸ்கூலில் எவ்வளோ பேர் அப்படி இருக்கலாம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட நபர்களை என்னுடைய வழியில் குறுக்க நீங்கள் கொண்டு வாங்க. ஆண்டவரே, குறுக்க கொண்டு வாங்க. நானும் இந்த ஜெபத்தை பண்ணுவேன். ஆனால் ஆண்டவர் யாருமே கொண்டு வரலேன்னு கூட நான் சில சமயம் நினச்சி சோர்ந்து போயிடுவேன். காலேஜுக்கு போவேன், ஆண்டவர் இன்றைக்கி யாராவது
இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை என் வழியில் கொண்டு வாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஆனால் சோர்ந்து போயிடுவேன். சரி இல்லை ஆண்டவரே நீங்கள் தேவைப்பட்ட நேரத்தில் கொண்டு வருவீங்கன்னு. சில பேர் வருவாங்க, பேசுவேன், கான்டாக்ட் கொடுப்பேன். சில பேர் பார்த்து சொல்லுவாங்க, சார் உங்களை எங்கேயோ பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களா பிரதருக்கு அப்படின்னுவாங்க. ஆமாம். அப்போ எப்படியாவது அவங்களுக்கு நம்ம புத்தகத்தை கொடுப்பது அல்லது நம்முடைய சிஎஃப்சி வெப்சைட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுவது. சமீபத்தில் எங்கள் வீட்டில் இந்த ரிசர்ச் ஸ்காலர்ஸ் பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ப்ரேயர்ஸலுக்கு எங்கள் வீட்டில் வச்சுக்கணும்னு சொன்னாங்க. தாராளமாக வாங்கன்னு சொன்னோம். வந்தாங்க. எல்லாம் வந்திருக்கும்போது நான் போன வாரம் எலூர், விஜயவாடா, கம்மம் போன்ற இடங்களுக்கு போயிருந்தேன். ஏன்னா முக்கால்வாசி பேர் ஆந்திரா மக்கள். அதனால் நான் அங்கே சொன்னேன். அப்போ ஒரு தம்பி வந்தார். அவர் திருமணமானவர் தான். எலூரில் உங்கள் சர்ச் இருக்கா பிரதர், உங்கள் சர்ச்சுக்கு நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன். சரின்னு சொன்னால் அந்த பிரதருடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்தேன். அவர் 2 பேரும் சர்ச்சுக்கு போய்ட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, நான் வாரம் நான் இங்கே போகிறேன். இவர் 2 வாரத்துக்கு ஒரு தடவை போவார், நான் கண்டிப்பாக நான் இங்கே போகிறேன். போன தடவை பார்க்கும்போது எனக்கு அந்த அட்ரஸ் கொடுத்துக்க ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ சார் என்று சொன்னார். எப்படியாவது ஆண்டவர் ஒருவரை 2 பேர் இங்கு ஒன்றும் அங்கு ஒன்றுமாக, ஊரில் ஒன்றும் வம்சத்தில் 2, ஊருக்கு ஒன்றுமாக தேவன் தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தெடுத்து அவர் சபையிலே சேர்க்கிறார், தம்மை அறிந்து கொள்ள முடியாய் கொண்டு வருகிறார். ஆண்டவர் என்ன நீர் ஒரு கருவியாய் நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே. அதான் அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அது இயேசுனுடைய வாழ்க்கை. ஆண்டவர் உண்மை போல என்னை மாற்றம் என்று சொன்னால் நமக்குள்ளேயும் ஜீவன் ஆண்டவர் தருவார். அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருக்கும். அவர் இயேசுவை கண்டது போல என்னை பார்த்த பொழுது அவர்களும் அந்த இயேசுவை கண்டுகொள்ள முடியும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஐ வாண்ட் திஸ் லைஃப் டு பி கவுண்டட் ஃபார் யூ. அப்படின்னா ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அது உமக்கென்று இருக்கணும் ஆண்டவரே. உமக்கென்று இருக்கணும், உமக்கென்று வாழ்ந்த வாழ்க்கையாக இருக்கணும். கடைசியில் நான் கணக்கு பார்க்கும்பொழுது நான் உலகத்துக்காக இருந்தேன், இந்த நபருக்காக இருந்தேன், அந்த நபருக்காக இருந்தேன், இவங்களை நான் லவ் பண்ணேன், இவங்களுக்காகவே நான் 5 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன், இவங்களுக்காக அதில் எப்போ டிசப்பாயிண்ட்டு அடுத்த ஒரு ஆளை சூஸ் பண்ணேன், இவங்களுக்காக வாழ்ந்துட்டேன், அல்ல இந்த பிஸ்னஸ்க்காக வாழ்ந்தேன், அதுக்காக வாழ்ந்தேன், இவங்க ஏமாற்றிட்டாங்க, இத்தனை வருஷம் அப்படிலாம் சொல்லி நம்முடைய வாழ்க்கை இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆண்டவரே நீ எனக்கு கொடுத்த ஒரு வாழ்க்கை நான் உமக்காக நான் வாழ்ந்தேன் ஆண்டவரே. அவர் சொல்லணும், நீ எனக்காக நீ வாழ்ந்தாயப்பா, உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனே, அந்த சந்தோஷத்தில் நீ பிரவேசி என்று சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை உமக்கென்று நான் வாழட்டும் ஆண்டவரே. ஐ வாண்ட் மை லைஃப் டு கவுண்ட் ஃபார் யூ லார்ட். ஆகவே நாம் அதான் கர்த்தரை அறிகிற அறிவு, அந்த ஜீவன் நமக்குள்ளே வர வேண்டும். நாம் இங்கே வாசிக்கிறோம், நீங்கள் உறுதியிலிருந்து விலகாதபடிக்கு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஏற்கனவே நீங்கள் அறிந்திருக்கிறபடி இவைகளை நான் முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் என்று சொல்லி முன்னமே சில காரியங்களை சொல்லியிருக்கிறார், சில எச்சரிப்பை சொல்லியிருக்கிறார். அந்த எச்சரிப்பை நீங்கள் படித்து பார்க்கலாம், தியானித்து பார்க்கலாம். அதில் ஒரு எச்சரிப்பு என்னவென்றால், முதல் சொல்லக்கூடிய எச்சரிப்பு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 4ஆம் வசனத்தில், 2 பேதுரு 2:4. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. போதும். முதலாவது அவர் கொடுக்கக்கூடிய எச்சரிப்பு, இந்த கேரக்டரை காண்பித்து நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். பாவம் செய்த தூதர்கள். இதே பாரத்தை யூதாவும் பெற்றிருக்கிறார். அப்போ 2 பேரும் சேர்ந்து சில காரியங்களை டிஸ்கஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். யூதாவும் பேதுரும். கிட்டத்தட்ட யூதா எழுதக்கூடிய நிருபங்களையும் பார்த்தீங்கன்னா அதே லைனில் வர்றது போலே இருக்கும். நான் வாசிப்போம். யூதா எழுதின பொதுவான நிருபம், இவரும் அதே மாதிரி சொல்கிறார் பாருங்க. 4ஆம் வசனத்தில், மறுதலிக்கிறவர்கள் பக்தியற்றவர்களாய் பக்க வழியாக நுழைந்திருக்கிறார்கள் சொல்லிட்டு 5ஆம் வசனத்தை சொல்கிறார், நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும். அதைத்தான் பேதுரும் சொல்கிறார். நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் சொல்கிறார். இவர் முன்னமே நீங்கள் அறிந்திருந்தாலும். அவன் நீங்களும் ஏற்கனவே அறிந்திருக்கலாம். நானும் இப்போ சொல்கிறேன், முன்னமே நீங்கள் அறிந்திருந்தாலும் அறிந்திருக்கிறபடியால் என்று சொல்கிறார். தங்களுடைய ஆதி மேன்மையை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், பேதுரும் அதே சொல்கிறார், நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். ஸோ 2 சாட்சி. அப்போ நாம் அதிகமாக இதை சீரியஸாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் நினைப்பூட்டுகிறேன். இவர் முதலாவது எழுதக்கூடிய ஒரு மாதிரியும் நாம் பார்ப்போம், பேதுரு எழுதக்கூடிய முதல் மாதிரியும் நாம் பார்ப்போம். மாதிரி என்று சொன்னால் எச்சரிப்பு. இங்கே பேதுரு எழுதின முதல் எக்ஸாம்பிளை இவர் 2ஆவதாய் சொல்லுகிறார், தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல். தூங்குறவங்களாம் ஒரு அலையை சொல்லாமா? சரி, யாராவது தூங்கினாங்கன்னா பக்கத்தில் உள்ளவங்க எழுப்பிடுங்க. ஓகே.
ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்கள் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலினாலே கட்டி அந்த காலத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். ஆதி மேன்மையை காத்து கொள்ளாதவர்கள், ஏனென்றால் தங்களுடைய வாசஸ்தலத்தை அவர்கள் விட்டுவிட்டார்கள். வாசஸ்தலம் என்று சொன்னால் இன்னொரு வார்த்தையை சொல்லலாம், அவர்களுக்கு இருக்கக்கூடிய பவுண்ட்ரி, அவர் எல்லை, அதை அவர்கள் கேர் பண்ணலை. தேவன் தங்களுக்கென்று வைத்திருக்கக்கூடிய எல்லை, அதை மீறி வெளியே வருகிறான். நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், அந்த சிங்காசனத்திலே நான் போய் ஏறி உட்கார்ந்து தேவனை வணங்குறவெல்லாம் என்னை வணங்க வேண்டும். அதான் பிசாசனுடைய அந்த விருப்பம். தூதனாய் இருந்த பொழுது விரும்பினான். தன்னுடைய நிலையிலே அவனுக்கு திருப்தி இல்லை, தான் வைக்கப்பட்ட நிலையிலே திருப்தி இல்லை, அதிலே ஒரு அதிருப்தி. அது பிசாசனுடைய குணம். அங்கே தான் இந்த ரிபல்லியஸ் நேச்சர், முரட்டாட்டமான சுபாவம் ஆரம்பிக்கிறது. அப்போ இந்த தேவன் முரட்டாட்டமான சுபாவத்தை பெரிய பாவமாக தேவன் நின்னுகிறார். முரட்டாட்டம் ஏனென்றால் அது பெருமையிலே இருந்து வருகிறது. அவர்கள் தங்களுடைய பவுண்டரியை காத்துக்கொள்ளாதபடி ஆண்டருடைய பவுண்டரிக்குள்ளே போகிறாங்க. ஆண்டருடைய பவுண்டரிக்குள்ளே போகிறாங்க. அதே ஸ்பிரிட் தான் இயேசு சோதிக்கப்படும் பொழுது சாத்தான் வந்து கேட்குறான், நீ என்னை பணிந்துகொள், எல்லாவற்றையும் உனக்கு தரேன், என்னை பணிந்துகொள். இயேசுவே சோதித்தவன் இப்பொழுது நம்மை சோதிக்க மாட்டானா? பல முறையில் நம்ம சோதிக்கலாம். நம்ம என்னை பணிந்துகொள், என்னுடைய வேல்யூஸை பின்பற்று, என்னுடைய மதிப்பீடுகளை பின்பற்று, என்னுடைய உலகத்தை பார், உலகத்தின் மகிமையை பார். நம்மை ஆண்டவரை விட்டு விலகி இந்த உலகத்தின் மகிமையை நாம் வணங்கும்படியாக அவன் செய்கிறான். சாத்தான் நம்ம நேராக வணங்க மாட்டோம், ஏன்னா நமக்கு அது தெரியும். ஆனால் உலகத்தின் மகிமையை நாம் வணங்கிவிட முடியும். இதுதான் பெருசு, இதுதான் எல்லாம் என்று எண்ணி போய்விட முடியும். அந்த வாசஸ்தலத்தை அவன் காத்துக்கொள்ளவில்லை. ஆகவே தேவன் இந்த பவுண்டரி என்று ஒன்று வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் இந்த பவுண்டரி வைத்திருக்கிறார். இந்த பூமிக்கு ஒரு பவுண்டரி வைத்திருக்கிறார். சூரிய குடும்பத்துக்கு ஒரு பவுண்டரி வைத்திருக்கிறார். எல்லாம் அதனுடைய பவுண்டரியில் இருக்கிற அப்படின்னாலே தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. எவ்வளோ ஸ்பீடாக ஓடிக்கொண்டிருக்கிறது பூமி. நீங்கள் உட்காந்து எஞ்சிக்கிறதுக்குள்ளே எங்கேயோ போயிருக்கும் பூமி, நமக்கு தெரியாது. அந்த பூமிக்கு ஒரு பவுண்டரி வைத்திருக்கிறார். அந்த பவுண்டரி தான் நாம் பார்க்கக்கூடிய அந்த விண்வெளி, அதற்கு ஒரு பார்டர் வைத்திருக்கிறார். வளிமண்டலம் மேலே எத்தனையோ விண்வெளி கற்கள், நட்சத்திரங்கள் உடைந்து எவ்வளோ காரியங்கள் போய் போய் இடிக்கிறது. அந்த கல்களை வேகமாக உள்ளே வரும்போது என்ன ஆகும்? அந்த எர்த்து சர்ஃபேஸ்குள்ளே நுழையும் போது எரிஞ்சு போயிடும். எரிஞ்சு எரி நட்சத்திரமாக விழுங்கும். நிறைய சமயத்தில் பார்த்துருப்பீங்க, எரி நட்சத்திரமாக விழுந்துடும். அதுதான் கல்பனா சாவ்லா ஒரு தடவை இருந்தாங்க. அந்த சேட்டலைட்டில் வரும்பொழுது அது ஏற்கனவே அது எரியாதபடிக்கு பெரிய பெரிய டைல்ஸாக போட்டு அதில் ஃபோம் போட்டு ஃபுல்லாக சுற்றியிருப்பாங்க. அந்த ஃபோமை நான் பார்த்தேன், ரிசர்ச்சுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஃபோமில் வந்து சயனைட் இருக்குது, அதை டிஸ்போஸ் பண்ணுறதுல ப்ராப்ளம், விஷம். அது வேறு ஏதாவது மாற்ற முடியுமான்னு சொல்லி என்னுடைய நண்பர் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறார். அவ்வளோ தடி நீங்கள் மேலே போட்டிருக்கக்கூடிய பஃப்டு ரூஃப் மாதிரி அது உள்ளே அவ்வளோ இருக்கும். ஏன்னா அவ்வளோ டெம்பரேச்சருக்குள்ளே வரும்பொழுது அது பற்றக்கூடாது, நெருப்பற்றக்கூடாதுன்னு. ஆனால் அந்த டைல்ஸ் லைட்டாக ஒன்று விலகிருச்சு, அதுக்குள்ளே அந்த நெருப்பு போந்து அது எரிஞ்சு போயிடுச்சு. தேவன் அப்படி இந்த பூமியை பாதுகாக்கிறார். நாம் பாதுகாக்கப்படும்படியாக நம்ம எந்த கல்லும் வந்து இடிக்காதபடி, எந்த வெளி கிரகத்தில் உள்ள வெளி மண்டலத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் நம்மை வந்து தாக்காதபடிக்கு ஒரு பவுண்ட்ரி. அந்த பவுண்ட்ரியில் எது வந்தாலும் சரி அது எரிஞ்சு போயிடும். பூமிக்கு பவுண்ட்ரி. நம்முடைய சொந்த சரீரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு பவுண்ட்ரி கொடுத்துருக்கிறார். நமக்கு பவுண்ட்ரி என்ன? இந்த தோல், ஸ்கின். எப்படி இந்த பவுண்ட்ரி? ஒரு கொசு உட்காருது, என்ன செய்றீங்க? உடனே நீங்கள் அடிக்கிறீங்க. ஏன்னா அந்த கொசு நீங்கள் அடிக்கலைன்னா உங்கள் பவுண்ட்ரிக்குள்ளே போயிடும். உங்கள் பவுண்ட்ரிக்குள்ளே போய் மலேரியா கிருமி, பாக்டீரியா கிருமி கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு மலேரியா, டைஃபாய்டு, டெங்கு ஃபீவர் எல்லாம் ஏன் வருது? பவுண்ட்ரி ஏதோ சம் ப்ராப்ளம். இந்த பவுண்ட்ரி நம்ம சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் டெய்லி நம்ம குளிக்கணும், டெய்லி குளிக்கணும், சுத்தமாக பாதுகாத்துக்கொள்ளணும். இது தேவனுடைய ஆலயம், சரீரம். இதற்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டும், தூய்மையானதாய் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த ஸ்கின் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின். குளிக்காமல் விட்டிங்கன்னா அந்த அழுக்கும் அதெல்லாம் ஏறி ஏறி அந்த சென்சிட்டிவ்னஸ் போய் கொசு கடிக்கிறவங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு டைஃபாய்டோ, மலேரியாவோ, இன்னும் எத்தனையோ வியாதிகள், இதெல்லாம் தெரிந்த வியாதிகள், தெரியாத வியாதி உள்ளே இருக்கலாம், கிருமிகள். அப்போ கொசு உட்கார்ந்த உடனே அது சர்ன்னு அது இன்ஜெக்ஷன் உள்ளே விடும்பொழுது நம்ம தெரிஞ்சிருது, ஓஹோ இந்த பவுண்டரியை கொசு கிராஸ் பண்ணுன்னு சொல்லி அடிச்சிடறோம். ஆகவே தேவன் நமக்கு தோலை அவ்வளவு உணர்வுள்ள தோலாக கொடுத்துருக்கிறார். என்ன அது இந்த பாடிக்கு அதுதான் பவுண்ட்ரி. அதே போல் ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு பவுண்ட்ரி வச்சுருக்கிறார். அந்த செல்லுக்குள்ளே பவுண்ட்ரி, செல்லுக்குள்ளே சில காரியங்கள் போகலாம், சில கழிவுகளை வெளியே வரலாம், இன்சுலின் உள்ளே போகலாம், ஒவ்வொன்றுக்கும் வச்சுருக்கிறார் தேவன், அருமையாக வச்சுருக்கிறார்.
அதே போல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு பவுண்டரி வச்சுருக்கிறார். அந்த பவுண்டரிக்குள்ளேயே நாம் இருக்கிறோமா? ஆண்டவரே, என்னுடைய பவுண்டரி, என்னுடைய எல்லை என்ன ஆண்டவரே? அந்த எல்லையை நான் மீற வேண்டாம். என்னை எதற்காக நீ அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே? நான் அந்த பவுண்டரிக்குள்ளேயே இருக்கட்டும். அந்த பவுண்டரியை நான் தாண்டணும்னு நான் நினைக்க வேண்டாம். இன்றைக்கி ஒரு பாட்டு பாடணும், நல்ல அருமையான பாடல், எல்லாவற்றிலும் எல்லாமாக. நல்ல வெளியும் சில தாழ்மையில் சவுரில் தேவன் வைத்திருக்கிறார், அவர் கட்டின பாடல். அதில் ஒரு ஸ்டான்ஸா, தகப்பனாக தோளின் மீது சுமந்தவரை. அந்த 2வது வரி எப்படி வருகிறது? அதில் வனாந்திரத்தில் தேவன் நம்மை போஷித்து நடத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஒரு பவுண்டரி வச்சுருந்தார், அதான் எகிப்து. அந்த பவுண்டரிக்குள்ளேயே அவளை வைத்திருந்தார். நாம் நினைக்கலாம் எகிப்தில் இருந்தப்பெல்லாம் சாபமான நாட்கள், சபிக்கப்பட்ட நாட்கள், அவங்க அடிமைக்கு கீழே இருந்தாங்கன்னு. தந்தையே தயவால் தாண்டினேன் வனாந்திரத்தை. அதான் அந்த 2வது ஸ்டான்ஸா, தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்தவரே என்று நாம் வாசிக்கிறோம் அந்த ஸ்டான்ஸால். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தை பவுண்டரி வச்சுருந்தார். ஏன் அப்படின்னா, அந்த எகிப்து மக்கள்லாம் அவளை உபத்திரப்படுத்த எவ்வளோ தூரம் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் உண்டாச்சு, நல்ல ஒரு அஃபினிட்டி. இவங்க எல்லாம் ஒன்றாயிட்டாங்க. நான் அது எங்கே உணர்ந்தேன் என்று சொன்னால், நான் எத்தியோப்பியாவில் இருக்கும் பொழுது அடிக்கடி அங்கே பார்டர்லாம் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி சண்டை உடனே இன்டர்நெட்டை கட் பண்ணிடுவாங்க 4 நாளைக்கு. யாருக்கும் இன்டர்நெட்டே கிடையாது அந்த யுத்தம் குறைவதற்காக. ஏன் நான் அங்கே கேட்டேன், ஏன் அடிக்கடி இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறேன்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க அவங்க, எங்கள் நாடு எகிப்து நாடு, எத்தியோப்பியா நாடு எந்த ராஜ்யத்துக்கும் கீழாக இதுவரைக்கும் இருந்ததே கிடையாது. இந்தியா 200 ஆண்டுகள் பிரிட்டிஷ் கீழே இருந்துச்சு. முகலாய பேரரசு, பெர்சியன், எத்தனையோ ராஜாக்கள் நம்மை ஆண்டார்கள், எதிரிகள் ஆண்டார்கள். அதனால தான் நமக்குள்ள ஒரு ஒன்னஸ். ஆகவே தான் யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்கிறாங்க இந்தியாவை பெருமையாக. யூனிட்டி இன் டைவர்சிட்டி. நம்மளும் ஆந்திரா மக்களும் சண்டை போடுறது கிடையாது. நம்மளும் கர்நாடக மக்களும் எப்போ கர்நாடக தண்ணிக்காக சண்டை போடுவாங்க, அது மக்கள் சண்டை கிடையாது, பொலிட்டிக்கல். அதே போல் எந்த பார்டருக்கும் சண்டை இல்லை, ஆனாலும் ஒரே நாடாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா 200 வருஷங்கள் எதிரிகள் ஆண்டதுனால, அல்லது ஆங்கிலேயர்கள் ஆண்டதுனால, எதிரிகள் இல்லை ஆங்கிலேயர் ஆண்டதுனால நமக்குள்ள நல்ல ஒரு ஒன்னஸ் வந்துருச்சு. ஆனால் எத்தியோப்பியாவில் யாருமே ஆளலை அவங்கள. அப்புறந்தே ஃப்ரீ கண்ட்ரி தான், சுதந்திரமான நாடு. இட்டாலி மக்கள் 7 வருஷம் ஆண்டாங்க, சண்டை போட்டாங்க பிடிக்கிறதுக்காக, தோத்துட்டாங்க. அந்தளவுக்கு வலிமையான மக்கள் அங்கே இருந்தாங்க. அப்படி யாருமே இல்லாதனால இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பலவிதமான ஸ்டேட்ஸ், ட்ரைப்ஸ், அவங்களுக்குள்ள ஒரு ஒன்னஸ் வரவே இல்லை. இன்றைக்கி வரைக்கும் ஒவ்வொரு ட்ரைபாகவே இருக்காங்க. ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்தால் அவர் இந்த ட்ரைப்லேருந்து வந்துட்டார், எங்கள் ட்ரைப் தான் ஆள் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு அவங்களாம் சண்டை போடுவாங்க. எல்லாம் பெரிய பேரணி நடத்துவாங்க, கன்னை தூக்கிட்டு போவாங்க. பிரச்சனை தான். எந்த ட்ரைப் ஆகிறது? ட்ரைப் இல்லாத ஆள் எப்படி கிடைப்பாங்க? கஷ்டம். அதே போல் எகிப்தில் 400 வருஷம் தேவன் வைத்திருந்தார்னு சொன்னால் ஒரு புது தேசம் உண்டாக வேண்டும், ஒரு கண்ட்ரி உண்டாக வேண்டும், அந்த மக்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும், அவங்களுக்குள்ள ஒரு இன்டெகிரேஷன் வந்துடக்கூடாது என்று சொல்லி தான் தேவன் அவர்களை இணைத்து அது ஒரு பவுண்டரியாக கொடுத்தார். ஆனால் இப்பொழுது அவருடைய அழைப்பு மாறுகிறது. எங்கே போவதற்கு? ஒரு தனி நாடு உங்களுக்கு நான் கொடுக்குறேன், கானான் தேசத்தை கொடுக்குறேன், ஒரு புதிய பார்டருக்கு நான் உங்களை கொண்டு போகிறேன். அந்த புதிய பார்டர் அந்த கானான் தேசம். இப்போ அதை நோக்கி நடத்துகிறார். இந்த வனாந்திரம் என்பது டிரான்சிஷன் டைம். இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு இருக்கக்கூடிய அந்த மாற்று நேரம், டிரான்சிஷன் டைம், மாற்று பாதையில் செல்லும் என்று சொல்வது போல் இவர்கள் வேறொரு காலம், டிரான்சிஷன் டைம். அது பர்மனெண்ட் கிடையாது. வனாந்திரம் அவங்களுக்கு பர்மனெண்ட் பிளேஸே கிடையாது. வனாந்திரத்தை தேவன் அவங்களுக்கு வாக்கு பண்ணவே இல்லை. கானான் தேசத்தை தான் தேவன் வாக்கு பண்ணினார். இப்போ ஜனங்கள்லாம் அந்த பார்டர்லேருந்து புது பார்டருக்குள்ளே இப்போ போகிறாங்க. அங்கே அந்த புது தேவன் கொடுத்த எல்லைக்குள்ளாய் போகும்பொழுது நாங்கள் போக மாட்டோம்னு முரட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் போக மாட்டோம். எவ்வளோ பெரிய துக்கமாக இருக்கும் ஆண்டவருக்கு. எவ்வளோ பிளான் பண்ணி ஆண்டவர் நீட்டாக எல்லாம் பிளான் பண்ணி இவங்களை இங்கே கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணி கொண்டு வரார். ஆனால் நாங்கள் இங்கே போக மாட்டோம். போகாமல் இருக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கிறது. அவிசுவாசம், பயம், தேவன் மேலே நம்பிக்கை இல்லை, புது தேசம் எப்படி இருக்க போகுதோ தெரியாது, நம்ம செத்து போயிடும், எகிப்தில் இருந்ததை விடவா, நம்பிக்கை இல்லாத காரியம். தேவன் நம்மை புது வாழ்க்கைக்குள்ளே நடத்தும்பொழுது நமக்கும் இந்த விதமாய் பயம் வரலாம், சந்தேகம் வரலாம், திகில் வரலாம். ஆனால் ஆண்டவரே, எனக்கு அந்த அவிசுவாசம்லாம் வேண்டாம் ஆண்டவரே, விசுவாசித்து நீ எனக்கென்று உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த புது பார்டருக்குள்ளாக நான் போவேன் என்று சொல்ல வேண்டும்.
ஸ்கூலில் படிக்கிறீங்க, ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறீங்க. ஸ்கூல் ஒரு பவுண்ட்ரி, அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்லாம் வேறு மாதிரி இருப்பாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேறு மாதிரி இருப்பாங்க. காலேஜ் புது சிச்சுவேஷன், ஒருவேளை ஹாஸ்டலுக்கு நீங்கள் போகலாம், நார்த் இந்தியாவில் போகலாம், அல்ல தூரத்தில் போகலாம், அது ஒரு வேறு ஒரு பவுண்ட்ரி. அங்கே ஆண்டவரே நீர் என்ன பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர், அதை நான் கற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த இடத்துலையும் ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த பவுண்டரியில் நான் தங்கியிருக்கட்டும். ஒருவேளை கல்லூரி வாழ்க்கை முடிச்சிட்டிங்க, வேலைக்கு போக போகிறீங்க, இடையில வேலை கிடைக்கல, சோர்ந்து போகாதீங்க. அது வனாந்திரத்தில் உள்ள வாழ்க்கை. தகப்பனாக தோளின் மீது உங்களை சுமந்து கொண்டு போவார். ஆண்டவரே வேலை கிடைக்கலையே, எங்கே வேலை செய்ய போகிறேன், எனக்கு கிடைக்குமா வேலை, எனக்கு என்னுடைய ஸ்கில்லு யாரும் விரும்புவாங்களா? கவலை வேண்டாம், பயப்பட வேண்டாம். நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அந்த டிரான்சிஷன் பீரியடில் உங்களுக்கு விசுவாசத்தை வலுப்படுத்தும்படியாக தேவன் உங்களை தொழிலே சுமந்து ஒவ்வொரு சுச்சுவேஷனாக உங்களை நடத்துகிறார். வனாந்திரத்தில் அவர் போஷிக்கிறார். அதே போல் ஒருவேளை வேலை கிடச்சிருக்கலாம், திருமணமாகறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம், திருமணமாகவில்லையே எனக்கு கவலைப்பட்டுருக்கலாம். அது உங்களுக்கு ஒரு வனாந்திர வாழ்க்கையை போல் வெயிட்டிங் பீரியட் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹூ ஆர் இந்த மேரேஜபிள் ஏஜ். அது ஒரு பீரியட், வெயிட்டிங் பீரியட், டிரான்சிஷன் பீரியட். இஸ்ரேல் ஜனம் நினச்சி பாருங்கள், வனாந்திரத்தில் தேவன் எப்படி அவர்களை நடத்தினார், அவர்களை போஷித்தார், பாதுகாத்தார். அவங்க பின்வாங்கி போனாங்க, தேவனுக்கு செவி கொடுக்கவில்லை, விக்கிரகத்தின் பின்னால் போனார்கள், விபச்சாரம் பண்ணினார்கள், தேவனை முறுமுறுத்தார்கள், பரீட்சை பார்த்தார்கள். இதெல்லாம் நாம் 1 கொரிந்தியர் 10 வாசிக்கிறோம். ஆனாலும் தேவன் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தார். காட்டு மிருகங்களுக்கும் மற்ற காரியங்களும் தேவன் விடுதலையாக்கினார். அக்னி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் கடைசி வரை வழிநடத்தினார். அவர்கள் கானானுக்குள்ளே போனதுக்கு பிறகு தான் மன்னாவை நிறுத்தினார் தேவன். அது வரைக்கும் போஷித்தார். அந்த தேவன் உங்களை போஷிக்க மாட்டாரா? இதில் வேத வசனத்தை படிப்பதன் மூலமாக தான் நமக்கு விசுவாசத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். டிரான்சிஷன் பீரியட். எந்த ஒரு காரியத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருந்தாலும், நான் அப்படி தான், தனிமை என்ற உணர்வு அதிகமாக என்னை வாதித்தது. ஆண்டவரே, ஐ ஃபீல் லோன்லி, ஹூ இஸ் தேர் ஃபார் மீ, ஹூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மீ, என்னை யார் புரிந்து கொள்வார், நான் எங்கே சொந்தம், எனக்கு நல்ல ஐக்கியம் இல்லையா ஆண்டவரே. தனிமையில் நான் அநேக நாள் ஆண்டவர்கிட்ட நான் அழுதேன், கேட்டுக்கொண்டே இருந்தேன். அப்போ சில பாடல்கள் எனக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுத்தது. அதில் ஒரு பாடல், நோ நெவர் அலோன், நோ நெவர் அலோன், ஐ வில் நெவர் லீவ் யூ நார் forsake you, steps unseen before me are hidden dangers, but nearer still my Savior, whispering be of good cheer. அந்த பாடல் வரி என்னை அதிகமாக உற்சாகப்படுத்தினது. ஸ்டெப்ஸ் அன்சீன் பிஃபோர் மீ என்று சொன்னால், எனக்கு முன்பாய் இருக்கக்கூடிய காணக்கூடாத அடிகள், ஸ்டெப்ஸ் அன்சீன் பிஃபோர் மீ ஆர் ஹிடன் டேஞ்சர்ஸ், அங்கே மறைக்கப்பட்ட ஆபத்துகள் எவ்வளவோ இருக்கிறது. எனக்கு முன்பாக கண்ணிவெடியை போல் எவ்வளவோ மறைக்கப்பட்ட ஆபத்துகள் இருக்கிறது. பட் நியரர் மை சேவியர், அந்த ஆபத்துகளை காட்டிலும் அருகாமலே என்னுடைய ரட்சகர், நியரர் மை சேவியர், he says be still and he encourages me, be of good cheer என்று சொல்கிறார், திடன்கொள் என்று சொல்கிறார். இன்றைக்கும் ஒருவேளை நீங்கள் டிரான்சிஷன் பீரியடில் இருக்கலாம், தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், திடன்கொள், பயப்படாத, உனக்கொன்று ஒரு பவுண்டரி நான் வைத்திருக்கிறேன், அந்த பவுண்டரியில் உன்னை நான் அழைத்து செல்கிறேன். எதற்காக தேவன் வெவ்வேறு பவுண்டரியை கொடுக்கிறார்? நாம் அவரை போல மாறும்படியாக. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே போய் அவர்கள் முறுமுறுத்தார்கள், நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லி கல்லெறிந்து கொண்டார்கள். ஏன்னா 10 எல்டர்ஸ் எல்லாம் போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. 10 எல்டர்ஸ் பயமுறுத்துறாங்க. 2 பேர் தான் சொல்கிறாங்க நம்ம போகலாம் அப்படின்னு. அவங்க மாம்சத்தின்படி எல்லாரும் யாரை நம்புவோம்? நம்ம அவங்கள குறை சொல்ல வேண்டாம், நம்ம யாரை நம்புவோம்? சப்போஸ் நினச்சி பாருங்கள், இப்போ சிஎஃப்சியில் 12 எல்டர்ஸ் இருக்காங்க, 2 எல்டர்ஸ் மட்டும் ஒன்று சொல்கிறாங்க, 10 எல்டர்ஸ் வேறு சொல்கிறாங்க, நீங்கள் யார் நம்ப போகிறீங்க? அதுக்கு டிசைன்மெண்ட் வேணும். யார் பக்கம் ஆர்டர் இருக்கிறான்னு கண்டுபிடிக்கணும். எப்போதுமே ஆர்டர் மெஜாரிட்டி பக்கம் இருக்கிறான்னு நம்ம நினைக்கக்கூடாது. விசுவாசிகள் மெஜாரிட்டி ஒன்று சொல்லலாம், நம்ம மெஜாரிட்டி பார்க்கக்கூடாது. சமீபத்தில் எங்கள் சபையில் ஒரு சகோதரர் இப்படி கேட்டார், பிரதர் இதை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், எல்லோரும் எதை விரும்புகிறாங்க, விரும்பக்கூடாதுன்னு நம்ம கேட்கலாமா, ஓட்டு எடுக்கலாமான்னு கேட்டார். அதெல்லாம் நம்ம பழக்கம் கிடையாது. ஓட்டு எடுத்துலாம் நம்ம எதுவும் நடத்தக்கூடாது. தேவனுடைய வழி என்ன, அதை அறிந்து நாம் நடத்த வேண்டும். மெஜாரிட்டி தப்பாக ஓட்டு போடுறாங்கன்னா இன்றைக்கி, அதனால தான் இன்றைக்கி சபைகள் உலக பிரகாரமான சபைகளாக மாறிவிட்டது. எத்தனையோ சபைகள். ஏன்னா ஓட்டு போடுற சிஸ்டம். தேவன் என்ன சொல்கிறான்னு கண்டுபிடிக்கல. மெஜாரிட்டி மக்கள் என்ன சொல்கிறாங்க, மெஜாரிட்டி மக்கள் யாரை போப்பா தெரிவிக்கணுன்றாங்க, மெஜாரிட்டி மக்கள் யாரை பிஷப்பாக ஆக்கணுன்றாங்க, மெஜாரிட்டி மக்கள் தேவன் யார் ஆக்கணும் கேட்டாங்களா? இல்லை. தேவன் யார் பக்கம் இருக்கிறா? எப்போதும் அந்த கேள்வியை கேட்கணும். ஆண்டவரே நீங்கள் யார் பக்கம் இருக்கீங்க? நான் அந்த பக்கம் இருக்கட்டும் ஆண்டவரே. அது ஒரு ஆளாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆண்டவரே. ஐ வாண்ட் டு பி ஆன் தர் சைட். ஐ வாண்ட் டு பி ஆன் த சைட் ஆஃப் ட்ரூத். ஐ வாண்ட் டு பி ஆன் த சைட் ஆஃப் ஹியூமிலிட்டி. தாழ்மையாக யார் இருக்கிறா? தேவனை அறிந்தவங்க யார் இருக்கா? அன்னைக்கு அந்த மக்கள் அப்படி நினச்சிருந்தாங்கன்னா கானானுக்குள்ளே பிரவேசித்திருப்பாங்க.
இல்லாத பட்சத்தில் என்ன நடந்தது? வண்ணாந்திரத்தில் அவரெல்லாம் அழிந்து போனார்கள். ஆனாலும் 40 வருஷம் ஆச்சு தேவன் பழைய மக்களை அழிப்பதற்கு. 40 வருஷம் ஆச்சு. அந்த 40 வருஷம் தேவன் அழிக்க மட்டும் இல்லை, ஒரு புது சந்ததியை, விசுவாச சந்ததியை உருவாக்கி கொண்டே இருந்தார். அந்த சந்ததி யோசுவா காலேபினுடைய தலைமையின் கீழே அவள் கானான் தேசத்தை சுதந்திரித்தார்கள். அங்கு போனப்போ 5 ராஜாக்களை தேவன் மேற்கொள்ள விடலை, அவங்கள அப்படியே வச்சுருந்தார். ஏன்னா யுத்தத்தை அறியாத மக்கள் நிறைய பேர் வளர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு யுத்தம்னா என்னன்னு தெரியணும். நம்முடைய ஆண்டவர் அப்படியே நம்மளை அப்படியே பட்டுவிடாமல் அப்படியே ஸ்மூத்தாக கொண்டு போகிற தேவன் கிடையாது. நம்மளை ஸ்ட்ராங் ஆக்கணும் தான் தேவன் விரும்புகிறார். அதனால் 4-5 சோதனை வச்சுருப்பார். நீங்கள் சோதனை போராடிக்கிட்டே இருக்கீங்க, ஜெயம் பெறல, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறார் போராடணும்னு. போராடி பார்க்கும்போது என்ன நடக்கிறது? எதிரி விழுகிறானோ இல்லையோ உங்களுடைய மசில்லாம் ஸ்ட்ராங் ஆகிறது, உங்களுடைய சரீரம் பலன் கிடைக்கிறது, உங்கள் ஆவிக்கு பலன் கிடைக்கிறது. ஆகவே நான் இந்த இன்னும் 4-5 அந்த வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இந்த வசனங்கள் உங்களுக்கு எப்படி அப்ளை ஆகும்னு பாருங்க. கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும், இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படிக்கு பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யாரென்றால், அந்த ஜாதிகள் நீங்கள் அப்புறம் படிங்க, யாரெல்லாம் விட்டு வச்சாருன்னு. பெலிஸ்தியர்கள், கானானியர், சீதோனியர் என்று நாம் ஜாதிகளை பார்க்கணும். யார் விட்டு வச்சா? தேவன். எதற்காக? யுத்தங்களை அறியாத ஜனங்கள் இப்போ நம்முடைய மதத்தில் சின்ன பசங்களாக இருந்து இப்போ வளர்ந்துருக்காங்க. ஒருவேளை உங்களுடைய அப்பா அம்மா சத்தியத்துக்காக அவள் போராடி, சத்தியத்துக்காக பிரயாசப்பட்டு சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எத்தனையோ சபைகளுக்கு போய் இந்த சபையை கண்டுபிடித்து சத்தியத்தை கண்டுபிடித்து வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் எதுவுமே அறியாமல் சிஎஃப்சிலேயே பிறந்து வளர்ந்துடுறீங்க. சத்தியம் மற்ற காரணம் ஒன்றுமே தெரியல, உங்களுக்கு யுத்தமே தெரியல, நீங்கள் போராட வேண்டியதே இல்லை. யார்ட்டையும் போய் இப்படி இருக்குது சத்தியம், அப்படி இருக்குது சத்தியம் சொல்லவே தேவையில்லை. அப்படியே வளர்ந்துட்டீங்க. ஆனால் தேவன் உங்களுக்காக ஒரு 4-5 ராஜா வச்சுருக்கிறார், உங்களுக்காக 4-5 சோதனை வச்சுருக்கிறார். எதற்காக? நீங்கள் யுத்தத்திலே உங்களை பழக்குவிப்பதற்காக கர்த்தர் விட்டு வைத்த காரியங்கள். அதனால் சோர்ந்து போயிடாதீங்க. பிரதர், இந்த சோதனை நான் இவ்வளோ தூரம் போராடி மேற்கொள்ள முடியல பிரதர்னு சோர்ந்து போயிடாதீங்க. சோர்ந்து போகிறவங்க பக்கம் தேவன் இருக்க மாட்டார். ஆண்டவரே, எப்படியாவது நான் வெற்றி கொள்வேன். அது 5 நாள் ஆனாலும் 5 மாதம் ஆனாலும் 5 வருஷம் ஆனாலும் நான் போராடி கொண்டே இருப்பேன். பி எ பர்சன் ஹூ ஃபைட்ஸ். வெற்றி ஆண்டவர் பார்த்துக்குவார். ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தம் பண்ணப்படும். ட்ரைனிங். ஆண்டவரே, நீங்கள் பழக்க வைக்கிறீங்க. நான் போராடுறேன், நான் விட மாட்டேன். எவ்வளோ சோதனைகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளோ சோர்வு வந்தாலும், ஆண்டவரே நான் விட மாட்டேன், போராடிட்டே இருங்க. அப்படி தான் தேவன் பழக்க வைக்கிறார். அவை புது பவுண்டரிக்குள்ளே இந்த ஒரு கூட்ட ஜனங்களை தேவன் கொண்டு போனார். ஆனால் இந்த பழைய ஜனங்கள் ஏன் அந்த ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி அந்த எல்லைக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை? ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 106. இந்த வசனம் எனக்குள்ள மீண்டும் மீண்டுமாய் துணித்து கொண்டே இருக்கிறது. சங்கீதம் 106:24. அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். யாராவது ஆங்கில வேதாகம் வைத்திருந்தால் ஆங்கிலத்திலே வாசிக்கிறீர்களா? Then they despised the pleasant land, they did not believe in his word. Yeah. They despised the pleasant land. A pleasant life God has arranged for you, but you are despising it. தேவன் அருமையான வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை அவர்களுக்கென்று வைத்திருந்தார். இச்சிக்கப்படத்தக்க தேசம். என்ன வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார் பாருங்கள், கையாண்டிருக்கிறார். இச்சிக்கப்படத்தக்க தேசம். இந்த இச்சை பாவம் கிடையாது. தேவன் வைத்திருக்கக்கூடிய காரியங்களை இச்சிப்பது பாவம் கிடையாது. தேவன் வைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையை இச்சிப்பது, தேவன் வைத்திருக்கக்கூடிய ஜெயத்தை இச்சிப்பது. ஆனால் அப்படிப்பட்ட தேசத்தை இவர்கள் என்ன செய்தார்கள்? அசட்டை பண்ணினார்கள். இன்னொரு ஆங்கில வேதாம் வெர்ஷனில் they despised their destination. போய்கிட்டே இருக்காங்க, ஆனால் போய் அறையக்கூடிய தேசத்தை அசட்டை பண்ணிட்டாங்க. பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு போவோம், வாங்க டூருக்கு போகலாம், ஊட்டிக்கு போகலாம், எல்லாம் பயங்கரமாக ஜாலியாக உற்சாகமாக எல்லாம் பை மூட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாம் புறப்பட்டாங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ உற்சாகம். புறப்படும் போது கோயம்புத்தூர் வந்துருச்சு, எல்லாம் சோர்ந்து போய் ஊட்டி வந்துருச்சு, வந்து போங்க டாடி, எல்லாம் சோர்ந்து போய் அந்த உற்சாகமே போயிடுச்சு. அதுபோல் இந்த மக்கள் கானான் வந்தாச்சுன்னா எவ்வளோ உற்சாகமாக இருந்திருக்கணும். ஐயோ, வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு வந்துட்டோமே உற்சாகமாக பிரவேசித்திருக்கணும். ஆனால் சோர்ந்து போய் பழைய பவுண்டரியே நாங்கள் போகிறோம், எகிப்துக்கே நாங்கள் போகிறோம். எவ்வளோ ஒரு வஞ்சிக்கப்பட்ட ஒரு தேசமாய் மாறிவிட்டது. யூதா அதை குறித்து எழுதுகிறார். நாம் வாசித்தோம்.
யூதா நிருபத்திலே அந்த வசனத்தை வாசித்தோம். ஐந்தாம் வசனத்தில் அந்த ஜனங்கள் விசுவாசியாதவர்களை தேவன் அழித்தார் என்று வாசிக்கிறோம். தே டிஸ்பைஸ் their டெஸ்டினேஷன். இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன காரியத்துக்கு வருகிறேன். தங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். டோன்ட் டிஸ்பைஸ் யுவர் காலிங், யுவர் டெஸ்டினேஷன். ப்ரீ டெஸ்டின்ட், முன்குறித்திருக்கிறார் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுவதற்கு. அதை டிஸ்பைஸ் பண்ண வேண்டாம். அதை ஒரு காலம் நாம் அதை பார்த்து அசட்டி பண்ண வேண்டாம். சே அதுக்கு தானா எப்போ பார்த்தாலும் இவங்க தான் பேசுவாங்க, ஏசோ போல மாறணும், ஏசோ பாலணும். டிஸ்பைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அது இன்னும் அதிகமாய் நாடுங்கள். அது இன்னுமே அதிகமாய் வாஞ்சியை தாரும் ஆண்டவரே, விருப்பத்தை தாரும் ஆண்டவரே. எப்படியாவது ஆண்டவரே நான் கொடுக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாய் எவ்வளோ தூரம் நான் இயேசுவை போல மாற முடியுமோ அவ்வளோ தூரம் நான் மாறணும். எவ்வளோ தூரம் உண்மையான சீஷனாய் வாழ முடியுமோ வாழ்ந்துடணும். ஹோல் ஹார்ட்டட் டிசிபிளாக வாழ்ந்துடணும். தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது. உண்மையான இதயத்தோடு, உத்தம இதயத்தோடு, உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதியுடன் உண்மையை நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கணும். ஆண்டவரே உண்மை உறுதியாக நான் பற்றிக்கொள்ளணும், நான் விட்டுறக்கூடாது ஆண்டவரே. ஆகவே அப்படி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்மை அழைத்த அந்த டெஸ்டினேஷனை நாம் வாஞ்சிப்போம், அதை மதிப்போம், அதை ஆசைப்படுவோம். ஆண்டவரே அதை அடையணும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் தாமே நம்ம எல்லாரையும் உறுதிப்படுத்தி, நிலைநிறுத்தி, பலப்படுத்தி காப்பாராக, வழி நடத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நீங்கள் அழைப்பதற்கு நாங்கள் யார் ஆண்டவரே? எங்களை நீர் மனதிலே வைத்திருப்பதற்கு நாங்கள் யார் ஆண்டவரே? ஆனாலும் நீர் எங்களை சிந்தித்து எங்களை மனதிலே கொண்டு எங்களை உடைய திட்டத்தில் ஒரு பங்காக்கி எங்களை ஆண்டவரே இந்த மகாபிரிய அழைப்புக்காக எங்களை அழைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் எவ்வளோ பாக்கியம் பெற்ற ஜனங்கள் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே எங்கள் அழைப்பை நாங்கள் ஒரு காலம் அசட்டை பண்ணி விடாதபடி ஆண்டவரே, எங்களுக்கு முன்குறிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை நாங்கள் அசட்டை பண்ணி விடாதபடி எங்களை பாதுகாத்துக்கொள்ளும். நிறைய ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஆண்டவரே பலவான்களாய் மாற்றும். ஆண்டவரே எங்களை நம்முடைய கர்த்தரில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.